கர்த்தரும் அருமை இரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளிலே, உயிர்த்தெழுத நாளிலே தேவனுடைய சமூகத்துக்கு நான் வந்திருப்பது மிகுந்த ஒரு சந்தோஷம். இந்த உபவாச நாட்களை நாம் ஒரு விஷயம் நாம் திரும்பி பார்த்த வண்ணமாக கடந்த 2 நாட்கள் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டு வருகிறார். இன்றைக்கும் இந்த கால வேளையிலும் என்ன பேச வேண்டும் என்று ஒரு தத்தளிப்போடு கூட வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருந்தேன். ஆனால் ஆவியானவர் இங்கே வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தெளிவான ஒரு காரியத்தை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார் என்பதை நான் புரிந்து கொண்டு இப்பொழுது அவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து அவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அவர் பேச வேண்டும். வந்த விதமா யாரும் திரும்பி போக கூடாது. இன்றைக்கு ஆவியானவர் இந்த திருச்சபையிலே அவர் ஒரு மாற்றத்தை விரும்புகிறபடினால் அவருடைய ஏக்கத்தை இந்த இடத்திலே ஊற்றும்படியாக அவர் நம்மதிலே கடந்து வந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலையும் உண்டு, அங்க விடுதலையும் உண்டு. ஒரு நிமிடம் அமர்ந்த வண்ணமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி பார்ப்போமா? பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போது இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போது. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போது இயேசுவே நீர் பேசும் எல்லாரும் சேர்ந்து ஜீவனை வைத்து உணர்ந்து எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஜீவனை தந்தவனே உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா, துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. தகப்பனே, உம்முடைய ஏக்கம், உம்முடைய விருப்பம், உம்முடைய மனதின் கூக்குரல் இன்றைக்கு இந்த திருச்சபையில இறங்கி வரட்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த உள்ளம் உம்முடைய ஏக்கத்தின் குரலை ஒவ்வொருவரும் இன்றைக்கு காணும்படியாய் ஒவ்வொருடைய ஆவிக்குரிய கண்களும் இப்பொழுது திறக்கப்படுவதாக, ஒவ்வொருடைய உள்ளமும் திறக்கப்படுவதாக, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய உள்ளத்தின் திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவர் பெரிய காரியம் செய்யுங்க, தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாம ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? 2 நாள் கர்த்தர் நம்மோட பேசினாரா? சரி, இன்றைக்கு இந்த நாளினுடைய தலைப்பு ஜெபத்தின் மேன்மை. அப்படிதானே? ஜெபத்தின் மேன்மை குறித்து பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். இன்றைக்கு ஆலய ஆராதனைக்கு வந்திருக்கிற இவ்வளவு பேர் திரளாய் வந்திருக்கிறீங்க. உங்க ஆலயத்துல மேல ஒரு வார்த்தை எழுதி போட்டிருக்கிறது. என்ன போட்டிருக்குது? ஜெபமே ஜெபமே மூளை செய்யாததை முழங்காலு செய்யும்.
ஒரு மனிதனை உயர்த்துவது முழங்கால், ஒரு தேசத்தை ஆசீர்வதிப்பது முழங்கால். ஜெபம் இன்றைக்கு குறைந்து போய் ஜெபமில்லாத திருச்சபைகள், ஜெபமில்லாத குடும்பங்கள் இன்றைக்கு ஏராளம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் லூக்கா 18 சொல்லும் பொழுது, மனுஷகுமார் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இது அடையாளம், என் ஆண்டவர் இயேசு வருவதற்கு உண்டான அடையாளம். 7ஆம் வசனத்தை படிக்க கேட்போம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும், நிப்பாட்டுங்க, அப்படி நிப்பாட்டுங்க, இரவும் பகலும். ரெண்டு வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கணும். இரவு கடந்து போயிடுச்சு, இப்படிதானா? கவனிங்க. என்ன, நேற்று இரவு ஒருவேளை 12 மணி நேரம் கடந்து போய்விட்டது. இப்ப நம்ம பகலுக்குள்ளே வந்திருக்கிறோம். இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. போதும், கவனிங்க. இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவருடைய விஷயத்தில் என்று வேதம் சொல்லுகிறது. ஜபத்தினுடைய மேன்மையை ருசித்தவர்கள் சும்மா இருக்கவே மாட்டாங்க. இல்லையில வராதப்போ ஒரு மூஞ்சிலையும் ஈ ஆடல். அப்படி இத்தனை மணிக்கு முடிச்சு இன்னைக்கு அனுப்ப போறாங்களோ, அதுல எந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் சிக்கன் மட்டன் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிடலாம், பாக்கி நாள் சாப்பிட முடியாது. அப்படி நாமே சில தீர்மானங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லலை, நீ இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத, புசித்து குடித்து திருப்தியா இருந்தான்னு சொன்னார். அப்படித்தானே? எல்லாம் சாப்பிடுதான் சொல்லிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் பவனி வருகிறார். இந்த பவனியை நம்ம கோலாகலமாக கொண்டாடுகிறோம், ஒரு திருவிழாவை போல கொண்டாடுகிறோம். எல்லா ஊர்களிலும் சில ஊர்ல எல்லா திருச்சபையும் சேர்ந்து அதை அனுசரிக்கிறார்கள். பவனி வரும்பொழுது இயேசு கழுதையில் அவர் வந்து கழுதையை விட்டு நேர இறங்கி அவருடைய பார்வை எல்லாம் எங்க இருக்குன்னா திருச்சபையை நோக்கி அவர் பார்க்கிறார். நேர ஆலயத்துக்குள்ள வந்தார். ஜனங்கள் செய்த கூத்தை பார்த்து அவர் சந்தோஷப்படல. வஸ்திரங்களை கழட்டி போட்டாங்க, ஒலிவ கிளைகளை வெட்டி போட்டாங்க. அவர் எதையும் பார்க்கல. நல்லா கவனிக்கணும். நீ செய்யற எந்த ஒரு காரியத்தை இயேசு கவனிக்கவில்லை. உன் முழங்கால் முடங்கினால் இயேசு உன்னை திரும்பி பார்ப்பார். கரங்களை தட்ட மாட்டீங்களா? சத்தமா தட்டுவோமா? முழங்காலை முடக்கிறவனை இயேசு பார்ப்பது மட்டுமல்ல, அவனை விட்டு விலகி போகவே மாட்டாரு ஆண்டவர். அல்லேலூயா. இயேசு நேர தேவாலயத்துக்குள்ளே வந்தவர் அந்த ஆலயத்துக்குள்ளே வந்து அவர் இங்கே பார்க்கிறார், அதிர்ந்து போனார். என்ன, என் வீடு எல்லா ஜனத்திற்கும் ஜெப வீடு, நீங்களோ அதை கள்ளர் கோயாக்கி விட்டீர்களே. இன்னைக்கு திருச்சபைகள், ஜெபிக்க வேண்டிய சபைகள், ஜெபிக்க வேண்டிய இடம் கள்ளர் கோயாய் போய் கொண்டிருக்கிறது. அருமையான தேவஜனமே, ஜெபம் இன்றைக்கு ஜீரோவாய் போய் கொண்டிருக்கிற. ஜெபம்னா என்ன? ஜெபம்னா என்ன? என்னங்க? அவ்வளவுதானா? நம்ம கத்துக்கிட்டது அவ்வளவுதான். கவனிங்கம்மா, கவனிங்க. தேவனோட பேசுறது மட்டும் அல்ல, அவர் நம்ம கூட பேசணும். ஒரு அலிலே சொல்லுங்க, நீ மட்டும் பேசணும்னா அதுக்கு பேர் ஜெபம் அல்ல. அவர் நம்ம கூட பேசணும். பேச துடிக்கிறார், பேசுவதற்கு உள்ளம் துடிக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஆண்டவரே நான் இருக்கேன் ஒப்பு கொடுத்தா யார் என் நிமித்தமாய் போவார் என்று கேட்ட பொழுது அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஏசாயா சொன்னா, நான் இருக்கேன் ஆண்டவரே, நான் இருக்கேன். இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்களே, இந்தியாவில் இன்னைக்கு கோடிக்கணக்கான கிறிஸ்தவங்கள் இருக்கிறாங்களே, ஒரு ஊருக்குள்ள 5 சர்ச்சு 10 சர்ச்சு பெருகி கொண்டிருக்கிறத, தேசத்துல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஊழியக்காரன் பெரிய இருக்கிறானே, என் ஆண்டவருடைய ஏக்கம் என்ன, என் ஆண்டவருடைய உள்ளத்தின் குமுறல் என்ன, ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்தை நிறைவேற்றுவதற்கு அவருடைய கண்கள் எங்கும் உலாவி தேடி கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனை தேடி என் ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்ல முடியுமா? ஒரு மனுஷனை தேடி. இன்னைக்கு நம்ம அரசியல்வாதிகளை தேடி ஓடுகிறோம். ஒருவேளை இன்றைக்கு காலையில தமிழக முதலமைச்சர் உங்க வீட்டுக்கு வர்றாரு, போன் பண்ணா எப்படி இருப்பீங்க? இப்படிதான் இருப்பீங்களோ? முகத்தை அப்படியே வாட போட்டு, ஏப்பா முதலமைச்சர் வீட்டுக்கு வர்றாருன்னு தகவல் வந்ததான், தட்டி போடு என்ன, அது என்ன, இது என்ன, பிளக்ஸ் என்ன, போஸ்டர் என்ன,
ஒருத்தரை தூங்க விட கிடையாது. முதலமைச்சர் எங்க வீட்டுக்கு வர போறாரு. எங்க அழிஞ்சு போற ஒரு மனிதன், அழிந்து போகக்கூடிய அதிகாரம் உள்ள வீட்டுக்கு வருவதற்கு உன் உள்ளம் துடிக்கிறதே, சந்தோஷப்படுகிறதே. என் ஆண்டவருடைய உள்ளம் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஜெபத்தினுடைய மேன்மையை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஜெபத்துல, வேதத்துல, இந்த உலகத்துல வாழ்ந்ததுல ரொம்ப 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 ஜெபித்த ஒரு அருமையான மனிதர் யாரு? என்ன பிரதர், கேள்வியெல்லாம் கேட்க கூட வந்தீங்களா? பிரசங்கம் பண்ணலாம் போய்கிட்டே இருக்கணும். யாரு? எல்லாருக்கும் தெரிஞ்ச தானியேல் தான். இயேசு நேரம் மறந்துடுவோம், அப்படித்தானா? நீங்க லூக்கா சுவிசேஷத்தை வீட்டில் இன்னைக்கு திறந்து ஃபுல்லா படிங்க, 24 அதிகாரத்தையும் படிங்க. அவருடைய ஜெப வாழ்க்கை எங்க எப்படி இருக்குன்னு. இரவெல்லாம் ஜெபித்தார். ஜெபித்தாரா ஜெபிக்கலையா? நேற்று இரவெல்லாம் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்க? 10:30 மணிக்கு கூட்டம் முடிஞ்சுது. சாப்பிட்டுட்டு அடக்க பிறக்க வீட்டில் போய் இழுத்து மூடி படுத்துட்டு காலையில் 8:30 மணிக்கு எழுந்துச்சு ஜெபம் பண்ணாமல் பைபிள் படிக்காமல் குளிச்சுட்டு ஓடியாந்துருக்கோம். நேற்று வீட்டுக்கு போகும்போது 12 மணி. அதுக்கப்புறம் போய் ஆண்டவரை பார்க்காம என்னால் படுக்க முடியாது. அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் படுத்து காலைல எந்திரிச்சு அதிகாலை ஒரு பாதத்தில் போய் உட்கார்ந்துட்டு, ஆண்டவரே இன்னைக்கு இந்த திருச்சபைக்கு போகிறேன், நீர் வரணும், நீர் என்ன செய்ய போறீருங்க, என்ன பண்ண போறீரு? ஆண்டவர் அமைதியாக இருந்தார். நீ போ, நான் வருவேன், நான் பார்த்துக்கிட்டேன், நீ ஏன் கவலைப்படுத? ஊழியக்காரனுக்கு கவலையே வேண்டாங்க, அவர் பார்த்துக்குவாரு, அவர்கிட்ட விட்டு கொடுத்துட்டா போதும். என் வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு, நீங்களும் அதை கள்ளர் கூகியாக்கிட்டீங்களே, வியாபார வீடாக்கிட்டீங்களே. இன்னைக்கு சபைக்குள்ள வியாபாரம் பெருகிருச்சு, சபைக்குள்ள கூத்தாட்டம் பெருகிருச்சு, சபைக்குள்ள இன்னைக்கு என்டர்டெயின்மெண்ட் நிறைய பாத்தீங்கன்னா உள்ள வந்து பூந்தாச்சு. இதெல்லாம் இன்னைக்கு சபை நினைத்துக்கிட்டு இருக்கிறோம். என் ஆண்டவர் அருவருத்து கொண்டிருக்கிறார் சபையை நினைத்து. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? அதனாலதான் வெளியே நிக்கிறார் அவரு. 7வது சபைக்கு வரும்போது வெளியே போயிட்டாரு. வெளிப்படத்துல வீட்டில் படிச்சு பாருங்க. சபைக்குள்ள உலாவி கொண்டிருந்தார். சபைக்குள்ள இருந்தவர் 7 குத்துவிளக்கு மத்தியில உலாவி கொண்டிருந்தவர் லவோதிக்கே சபைக்கு வரும் வெளியே போயிட்டாரு. அவர் எதிர்பார்க்கிற காரிய சபையில இல்லை. ஊழியத்து வருவதற்கு முன்பதாக நான் ஒரு பேங்க்ல வேலை செஞ்சிட்டு இருந்தேன். இந்த நாட்களில் 98-99 காலகட்டத்தில் எங்களுடைய திருச்சபையில் நாங்கள் சில பேர் சேர்ந்து ஒரு இரவு ஜெபத்தை ஆரம்பித்தோம். அப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் வருவாங்க. விடிய விடிய 5 மணி வரைக்கும் ஜெபம் நடக்கும். நல்லா கவனிங்கம்மா, முழு இரவு ஜெபம் என்று அந்த காலத்தில் எல்லா சபையிலும் நடந்தது. சமீபத்தில் சிலவர் கூப்பிடுவாங்க, பிரதர் எங்க சபைக்கு ஜெபம் பண்ண வரீங்களா, முழு ஜெபம் நடத்த வரீங்களா அப்படின்னு கூப்பிடுவாங்க. எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? 7 to 9. என்ன ஜெபம் அதுக்கு பேரு? என்ன ஜெபம் அதுக்கு பேரு? ஆமா, நம்ம அழகா ஜெபத்தை சுருக்கி 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 கொண்டுட்டு வந்து அப்படியே நிப்பாட்டிட்டோம். இரவெல்லாம் ஜெபம் பண்ணார் இயேசு. மார்க் 1:35 சொல்லுகிற அதிகாலை இருட்டோட எழுந்து வனாந்தரத்திலே போய் அவர் ஜெபம் பண்ணினார். கவனிங்கம்மா, பிதாவோடு கூட பேசினார். பிதா சொல்றதை கேட்டாரு. பிதாவு இவர் ஒன்றாய் இருந்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அவர் நீடிய பொறுமை உள்ளவர். நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு பதில் வருவதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கதவை முதல்ல பூட்டு அப்படின்னாரு. எதை பூட்ட சொன்னாரு சொல்லுங்க? எத்தனை பேர் கதவை பூட்டுறீங்களோ இந்த நாட்களில் தெரியாது. 3வது வாரத்தை முடிக்க போறீங்க. ஏதோ கடமைக்கு இதுலேருந்து நாட்களை கடிச்சு அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அப்படி அல்ல. இந்த நாளாவது நீ உட்கார்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஜெபத்தில் சில காரியத்தை நிறைய இருக்குது, அதெல்லாம் சொல்ல இன்னைக்கு நாள் போதாது. ஆவியான சொல்ற சிலதை மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்க கேட்போம். எல்லாம் பைபிளை தரங்க, அந்த வசனத்தை கவனிங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திலே கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே, நல்ல கவனிக்கணும், எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் சாப்பிட்டான். போது நிப்பாட்டிக்கம்மா, கவனிங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முறை சாப்பிடுதோம் சொல்லுங்க? சிலது 3, 4, சுகர் பேஷண்ட்னா 5 முறை கூட போகுது. அது இந்த அம்மாமார் வீட்டில் பார்க்கணுமே. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அங்கே கிரைண்டர் ஓடுது, மிக்சி ஓடுது, அதில் கொஞ்சம் வாயில் போட்டுக்கிடும், இதில் கொஞ்சம் வாயில் போட்டுக்கிடும், அடுப்பில் கிடக்க தூக்கி அது நக்கிக்கிடும். வாய் சும்மாவா இருக்குது. இந்த வாய் எப்போ பாரு அரைச்சிக்கிட்டு தான் கிடக்குது.
ஆனா செய்ய வேண்டியதை செய்யறோமா? தானியேலோ வென்றால், அந்த வார்த்தையை கவனிக்கணும். பத்திரத்துக்கு கையெழுத்து வச்சாச்சு. ஜெபத்தின் மேன்மை என்ன? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் அங்கே ராஜாவை கனம் பண்ணாம, ராஜாவை உயர்த்தாம, ராஜாவை வணங்காம, அவன் தான் செய்து வந்தபடியே என்ன செய்துகிட்டு இருந்தான்? தன்னுடைய ராஜாவாகிய, தன்னுடைய பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை அவன் மேல் வீட்டில் போய் கதவை திறந்து வச்சு முழங்கால போட்டு ஜெபம் பண்ணினான். கரங்களை தட்டுங்களும் பார்க்கலாம். அல்ல கவனி, கதவை திறந்து வச்சு ஜெபம் பண்ணா. எதுக்கு? எருசலேமுக்கு நேராக இருந்து ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, 70 ஆண்டு காலம் பாபிலோன் தேசத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறீர, நாங்க எப்போ எருசலேமுக்கு போறோம்? எப்போ எருசலேமினுடைய மண்ணில் கால் மிதிக்க போறோம்? இந்த சிறையிருப்பு எங்க விடுதலையாக்கு எப்போ வரப்போறீரு? நாங்க எப்போ விடுதலை ஆவோம் என்று சொல்லி பரலோகத்தின் தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். அல்லையிலே சொல்ல முடியுமா? நான் ஒரு சமயம் ஒரு தேசத்துக்கு போய்விட்டு ஃப்ளைட் ஏறுவதற்காக நான் ஏர்போர்ட்ல உட்கார்ந்து இருக்கிறேன். கவனிங்க, அது ஒரு இஸ்லாமிய நாடு. அந்த ஏர்போர்ட்ல அங்கே தொழுகைக்கென்று ஒரு இடத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்போ நான் உட்கார்ந்து கொண்டு அங்கே சிலதை கவனித்து கொண்டே இருந்தேன். அப்போ அங்கே அந்த தொழுகைக்கு வந்தவங்க நல்லா கவனிங்கம்மா, இஸ்லாமியர் ஒரு நாளைக்கு 5 முறை என்ன பண்றான்? ஆமா, தானியேல் ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஜெபம் பண்ணாரு? நீங்க எங்களுக்கு தான் ஊழியக்காரங்க இருக்காங்கல்ல பிரதர், எத்தனை போன் நம்பர் வச்சிருக்கோம், எத்தனை பிரேயர் டவர் இருக்கு, எத்தனை ஜெபமல இருக்கு. எங்களுக்கெல்லாம் நிறைய ஜெபம்னு ஆள் இருக்காங்க. நாங்க வாயை திறக்க மாட்டோம்ல. அங்கே தொழுகைக்கு உட்கார்ந்த உடனே ஒருத்தர் வந்தார். கவனிங்க, அந்த வந்து கரெக்டா அவரை அந்த பொசிஷன் அங்க எங்கன்னா அந்த மெக்கா மதீனாவை ஃபாலோ பார்த்து அங்க இருந்து நீ தொழுகை பண்ணு. இஸ்லாமியர்களும் எருசலேம் ஆலயத்தை பார்த்து தொழுகை பண்ணுற ஒரு கூட்டம் இருக்குது. ஏன் தெரியுமா? அவனுக்கு அது சொந்தம், கிறிஸ்தவனுக்கு சொந்தம், யூதனுக்கு சொந்தம். அதனாலதான் இன்னைக்கு எருசலேமுக்காக 3 பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கான். கவனிங்க, அங்க அதை நேர போக்கஸ் பண்ணி அவங்க தொழுகை பண்றாங்க. தானியேல் எருசலேம் ஆலயத்துக்கு நேராக முழங்கால போட்டு ஜெபிக்கிறான். இப்ப இவன் ஜெபம் பண்ணினால், ராஜாவை கணம் பண்ணாம இவன் ஜெபித்தால் இவனை சிங்கக்கவில தூக்கி போட வேண்டும், அவனை கொலைக்கு பாத்திரவான் என்று சொல்லி சட்டம் போட்டாச்சு, கையெழுத்து போட்டாச்சு. இதை அறிந்தும் தானியேல் ஜெபம் பண்ணினான். கரங்களை தட்ட மாட்டீங்களா? சத்தமா தட்டுங்களேன். இப்ப தேசத்துல சத்தமா ஜெபிக்க கூடாது, சத்தமா ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் இப்ப என்ன பண்றான் சொல்லுங்க? பக்கத்து வீட்டுக்காரன் கம்ப்ளைண்ட் பண்றான், பக்கத்து தெருவுக்குறன் கம்ப்ளைண்ட் பண்றான். ஒரு காலத்துல இரவெல்லாம் ஜெபிப்போம், முழங்கால போட்டு சபைக்குள்ள கதறி 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 அழுது அழுது ஜெபம் பண்ணுவோம். கவனிங்கம்மா, மலை பகுதிக்குள்ள போய் அந்த காட்டு பகுதியில் மிருகங்கள் நடமாடுற இடத்துல போய் முழங்கால் போட்டு கதறி கதறி தேசத்துக்காக அழுது ஜெபம் பண்ணுவோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அப்படி ஜெபித்த மக்களை இன்றைக்கு தேடி பார்த்தால் இன்றைக்கு இல்லை. சபைக்குள்ள இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறோம், ஆனா உன் தனிப்பட்ட வாழ்க்கையில நெருக்கம் வருது, பிரச்சனை வருது, பாடு வருது, ஜெபம் குறைஞ்சு போகுது. இப்ப தேசத்துல சட்டம் ஏற்றப்படுகிறது. என்ன சட்டம்? சத்தமா ஜெபிக்க கூடாது, ஜெபம் பண்ணினால் பிரச்சனை, இனி ஜெபம் பண்ணினா பிடிச்சி செயல போடுவோம், இப்படி எல்லாம் சில காரியம் வரப்போகுது. அப்படின்னா இன்னும் ஜெபம் எப்படி போகுது சொல்லுங்க? இன்னும் தேஞ்சுதான் போகுது, இன்னும் தேஞ்சுதான் போகுது. எதுக்கு சர்ச்சைக்கு வர்றேன்னு நிறைய பேருக்கு தெரியாது. என் வீடு ஜெப வீடு, ஜெபம் பண்ண வாங்கன்னா இங்க எதுக்கு வராங்க சொல்லுங்க? குற்றம் கண்டுபிடிக்கன்னு ஒரு கூட்டம் வருது. நாங்களாம் ஜெபிக்க மாட்டோம், எங்களுக்கு பொறுப்பு இருக்கு, பதவி இருக்கு, எங்களுக்கு பணம் இருக்கு. ஒரு பணமும் ஒரு பொறுப்பும் ஒரு பதவியும் ஒண்ணு இயேசுநாதர் முன்னாடி கொண்டு நிப்பாட்டாது. நல்லா கவனிச்சுக்கோ. இடுக்கி மாவட்டத்தில் சில வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு வீட்டில் தங்கி இருந்த பொழுது அந்த வீட்டுடைய தகப்பனாருக்கு 85 வயசு. நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். நான் தங்கியிருந்த ரூம் ஜன்னலை திறந்து கிடந்து எட்டி பார்த்தா, கவனிங்கம்மா, 12 மணிக்கு அவர் முழங்கால நிற்கிறார். 85 வயசு இந்த வீட்டு தகப்பன் முழங்கால நிற்கார். நான் காலையில் எந்திரிச்சு எங்கள் வீட்டில் உள்ளவங்கிட்ட கேட்டேன், என்ன உங்கள் அப்பா 12 மணிக்கு ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்களே? ஆமாம் பிரதர், டெய்லி 12 மணிக்கு முழங்கால் போட்டாருன்னா 2 மணி வரைக்கும் எங்கள் அப்பா ஜோம் பண்ணுவார். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? எங்கள் அப்பா 2 மணி வரைக்கும். உங்க அப்பா என்ன பண்ணுதாரு? உங்க அம்மா என்ன பண்ணுதாங்க? நைட்டெல்லாம் உட்காந்து சீரியல் பாரு, டிவி பாரு, காலையில எழுந்து செல்போனை நோண்டு. இப்பவும் சில செல்ல வச்சுட்டா இருக்கு உள்ள. ஜெபம் பண்ணணுங்கிற எண்ணமே இல்லை.
உன்னை தூக்கி சிங்க கபில போடணும் சட்டம் வந்தாலும் நீ ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லு. ஏன்னா சிங்கத்துக்குள்ள போட்டாலும் சிங்கம் தானியலுக்கு தலகணியா இருக்கு. தானியல் படுத்து தூங்கிட்டு இருக்கான், சிங்கம் பேசாம கிடக்கு. ஒரு அல்லேலூயா வரமாட்டுக்க, சத்தமா சொல்லு. இந்த ஊழியக்காரங்களுக்கு என்னையா பிரச்சனை, அவங்களுக்கு என்னையாம்பா சிங்க கவிக்குள்ள போட்டது மாதிரி தான் நிறைய ஊழியக்கார நிலைமையே. சிங்கம் கிடக்கும், சிங்கம் தலையணையாத்தான் எங்களுக்கு இருக்கும். நாங்க உட்கார்ந்து ஆண்டவர் நோக்கி பார்த்துக்கிட்டு இருப்போம், கர்த்தர் பக்கத்துல இருந்து உட்கார்ந்து இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சாது சுந்தர் சிங் நம்முடைய தேசத்துல சீக்கிய குலத்துல பிறந்த பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த சாது சுந்தர் சிங் ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்த பொழுது ஊழியம் முடிச்சிட்டு ஒரு அறையில தங்க வைத்திருந்தார்கள். அவரும் அவருடைய உதவி ஊழியர் தங்கி இருந்தார்கள். நைட்டு ஒரு 11:45 12:30 மணி இருக்கும். அந்த உதவி ஊழியர் முழிச்சு பார்த்தாரு, சாது சுந்தர் சிங்க காணல. எங்க போயிட்டாரு சொல்லிட்டு விழிச்சு கதவை திறந்து வெளியே வந்தா அங்க அப்படியே இருள் சூழ்ந்த ஒரு இடம், காட்டு பகுதி, தேரி காடு. அப்படியே தேடிட்டு வராரு. நடந்த சம்பவம், கதை சொல்லல. தேடி வந்தா ஒரு பள்ளத்தாக்குல அவர் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா முழங்கால் போட்டிருக்காரு. கவனிங்கம்மா, சாது சுந்தர் சிங்குடைய ஜப வாழ்வு ஒரு வித்தியாசமான ஜப வாழ்வு. அவர் முழங்கால போட்டிருக்கிறார். பக்கத்துல அம்மா கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம், ஒரு புலி படுத்து கிடக்கு. அதுல கையை கொடுத்து தடவிக்கிட்டு இருந்தா. ஏன் தெரியுமா? அந்த புலியை படைச்சவர் இவரை படைச்சவர் அங்க நின்றுகிட்டு இருக்கிறாரு. புலி அப்படி அம்மன்னு உட்கார்ந்து இருக்கு. ஒரு அலையில போடுங்கள பார்க்கலாம். அது வாயை திறந்தா சாது உள்ள போயிடுவாரு. இப்ப வாயை திறக்க விடாம ஒருத்தர் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. கவனிமா, அவர் கூட இவர் பேசிக்கிட்டு இருந்தார்ல, இதை புலி கவனிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு அலையில போடுங்கள பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்களேன். மிருகங்கள்லாம் கவனிக்கும், நல்லா கவனிச்சு அதே போல செயல்படும் தெரியுமா? ஆனா மனுஷன் மட்டும் செயல்படவே மாட்டான். கவனிமா, தானியேல் ஜெபம் பண்ணினால் நடந்த காரியம் என்ன? ராஜாவுக்கு தூக்கம் வரல. ஒருத்தருக்கு சந்தோஷம் வர மாட்டேங்குது. நம்ம ஜெபம் பண்ணுவோம். யாக்கோபு கேட்ட, ஆண்டவரே இந்த கிராமத்தை அழிச்சிருமா, ஆண்டவரே அக்கினி இறக்கி அழிச்சிருமா? இருட்டுடா, நிடுறா, நீ என்ன ஆவி உடையவன்? நான் அழிக்கிறதுக்கா வந்திருக்கேன், நான் கொல்லதுக்கா வந்திருக்கேன். திருடன் தான் கொல்ல வருவா, நானோ அவைகளுக்கு நித்திய ஜீவன் உண்டாக வந்திருக்கிறேன். ஆமென் போடுங்களேன். ரொம்ப கஷ்டமா இருக்குதோ? ஜெபத்தை உங்கள்கிட்ட இருக்கிற குறைய காட்டுனா நீ குறைய சரி பண்ணணும். இன்னைக்கு சரி, காலையில் இன்னைக்கு 9 மணி ஆராதனை. காலையில் எந்திரிச்சு 1 மணி நேரம் நான் முழங்கால் போட்டு ஆண்டவர் பாத்துல பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். சொல்லுங்க மட்டும் கைய வராது இல்ல, தூக்க சொல்ல மாட்டோம்ல நாங்க, எங்களுக்கு தெரியுமில்ல, எல்லாம் எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஞாயிற்றுக்கிழமைன்னா காலையில 9 மணிக்கு எழுந்த கூட்டம் இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் தான் பிரதர் ரெஸ்ட், அன்னைக்கு ஒரு நாள் தான் அரசாங்கம் லீவு கொடுக்கு. இன்னும் நாள் வரப்போகுது. கவனி, ஞாயிற்றுக்கிழமை உன்னை புழிஞ்சு எடுக்க போற அரசாங்கம் வரப்போகுது. ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்லாத அரசாங்கம் வரப்போகுது. நீ அதுக்கு முன்னாடி ஒன்னு திருத்தி கொண்டா கர்த்தர் தேசத்துல ராஜாக்களை நம் பக்கம் திருப்புவார். அல்லையில வரமாட்டேங்குது. நம்ம தான் ஓடுதோம். தேசத்துல உயர்ந்த பொறுப்புல இருக்கவங்க கிறிஸ்துமஸ் விழா வாங்க கூப்பிட்டா ஓடுதான் நிறைய ஊழியக்காரன். எங்க அவருங்க நம்மளை தேடி வர்றங்க. நம்ம முழங்கால முடக்கிறான். வேதம் சொல்லுது, உதிக்கிற ஒளியிடத்துக்கு ஜாதிகளும் உன் வெளிச்சத்திடத்துக்கு ராஜாக்களும் எப்படி ஓடி வருவாங்களா? ஆமா, வசனத்தை நல்லா படிக்கிறீங்க. காரை அங்க விட்டுட்டு ராஜாக்கள் நடந்து வருவாங்களாம் வீட்டுக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் பார்ப்பான், என்னடா முதலமைச்சர் வராரு, பிரதமர் வராரு, மந்திரி வராரு, வாயில அடிச்சுக்குவான். வர வைக்கிறது இந்த ராஜா. ஒரு அலையில சொல்லுங்களேன். அப்போ தானியேலுக்கு அங்க சிங்கக்கவியில போட்டாச்சு. இப்போ எதுக்கு போட்டாங்க? ஜெபம் பண்ணதுனால தான் போட்டாங்க. அல்லேலூயா. இப்போ வட மாநிலத்துல ஜெபமே பண்ண முடியாது. ஜெபம் பண்ணுனா புடிச்சு உள்ள போட்டுருவான். உத்தரப்பிரதேசத்துல இப்ப ரொம்ப தீவிரமா சட்டம் போய்கிட்டு இருக்கு. சுவிசேஷம் சொல்ல முடியாது, ஜெபிக்க முடியாது. நல்லா கவனிங்க. இப்ப நம்ம மாநிலத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துல வீட்டுல கூட இன்னைக்கு கவனிங்கம்மா ஜெபிக்க முடியாத நிலைமை மாறிக்கிட்டு இருக்குது. சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தேவ ஊழியக்காரன் அடிச்சே கொண்டு போட்டாங்க. நிறைய சம்பவத்தை சொல்லலாம். ஏன்? ஜெபிக்கிறதினால் நமக்கு ஒவ்வொருத்தரும் வரத்தான் செய்யும். ஜெபிப்பதினால் போராட்டம் வரத்தான் செய்யும். ஆனா ராஜா தூங்காம காலையிலே எழுந்து ஓடியாந்தான். தானியேல் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். ராஜாவுக்கு தூக்கம் வந்துதா? அம்மா சொல்லுங்கம்மா. நீ ஜெபம் பண்ணா தேசத்துலயா முக்கியமா இருக்கிற லீடர்ஸுக்கு என்ன வராது? தூக்கம் வராது. ஜான் நாக்ஸ்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். ஸ்காட்லாந்து தேசத்தை அசைத்த மனுஷன். நம்ம இருக்கிற இடத்தையே அசைக்க மாட்டோம்.
கவனிங்க, இந்த தூண்ல சாஞ்சி உட்கார்ந்து தான் மிச்சம், இந்த தூணை தேய்ச்சது தான் மிச்சம். நிறைய பேர் சில சபையில பார்க்குறேன், உட்கார்ந்த இடத்துல பார்த்தா தெரியும் அப்படியே தேஞ்சு போயிருக்கும். டாக்டர் பில்லி கிரஹாம் ஒரு சமயம் இங்கிலாந்து தேசத்துக்கு போயிருந்தாங்க. பைபிள் காலேஜ் கூட்டு போயிருக்காங்க. அப்போ ஜான் வெஸ்லி வாழ்ந்த வீட்டுக்கு கூட்டு போயிருக்காங்க. ஜான் வெஸ்லியுடைய படுக்கறையில போய் பார்த்தா, கவனிங்க, அவர் படுக்கறை பக்கத்துல அவர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணின இடத்துல 2 குழி கிடக்குது, பள்ள விழுந்து போய் கிடக்கு. இப்ப எல்லாரும் டூரிஸ்ட் வந்து பார்த்துட்டு எல்லாம் போயாச்சு. அந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. அதுல ஒருத்தர் ஆளை காணும். எல்லாரும் தேடி பாக்குறாங்க, எங்க பில்லிகிராம் எங்க, பில்லிகிராம் எங்க. உடனே தேடி வந்தா அந்த ரூமுக்குள்ள அந்த முழங்கால் போட்ட குழியில பில்லி கிரஹாம் முழங்கால் போட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. நிக்கிறது மட்டுமல்ல, ஜான் வெஸ்லி மரித்து போயிட்டாரு. ஏசப்பா ஏசப்பா, இப்ப நான் இருக்கிறேன், என்ன ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி அவர் முழங்கால போட்டு ஜெபம் பண்ணார். பாத்தீங்களா? அந்த பில்லி கிரஹாம என் ஆண்டவர் உலகமெங்கிலும் கொண்டுட்டு போய் 200 கோடி மக்களுக்கு மேலாக சுவிசேஷத்தை அறிவித்து உலகத்தை அசைக்க வைத்தார். கரங்களை தட்ட மாட்டீங்களா? நம்ம என்னதான் பண்ணுதோமோ தெரியல. இருக்கிற வீட்டை சுத்தி, இருக்கிற சபையை சுத்தி 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 வருவோம். ஒரு பழமொழி சொல்லுவான், குண்டி சட்டியில குதிரை ஓட்டின கதையில அதை விட்டு வெளியே வர மாட்டான். ஏன்னா அங்கதான் பதவி, அங்கதான் எல்லாம், அதுக்குள்ளே இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. ஆனா நீ அப்படி இருந்தன்னா என் ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? மந்திரவாதியை தொடுவாரு, குறி சொல்றவனை தொடுவாரு, சோசியம் பார்க்கணும் தொடுவாரு, தீவிரவாதியை தொடுவாரு. அவன் வந்து தேசத்தை அசைப்பா, திருச்சபை அசைப்பா. அப்ப நம்ம அவன்கிட்ட போய் முழங்கால போட்டு தலையை கொடுப்போம். அல்லையா? போடுங்களேன். புரியலையோ? புரியலையோன்னு கேட்டேன். என்னைக்கோ உங்களை கொண்டு தேசத்தை அசைக்க விரும்பினாரு. எங்க அம்மா ஒரு இந்து குடும்பத்துல பிறந்தவங்க, எங்க அப்பா ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவர். 2 பேருக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் போயிடுச்சு. ஒரு குழந்தை பாக்கி இல்லாதனால எங்க அம்மா ரொம்ப வேதனையோடு இருந்த காலம். எல்லாரும் மலடி மலடின்னு எங்க அம்மாவை ரொம்ப வேதனைப்படுத்துவாங்களாம், அடிக்கடி சொல்லுவாங்க. 13ஆம் வருஷம் ஒரு குழந்தை செத்து தான் பிறந்தது. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. 14 வருஷம் நான் பிறந்தேன். எனக்கு இயேசுனாருக்கு சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கை. 6வது மாசம் அந்த நாட்களிலே, நான் சொல்றது 50 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த சின்ன பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஒரு வியாதி, அது வந்த அவ்வளவுதான், மரிப்பு தான், டெட்டு தான், முடிஞ்சது. அப்படி ஒரு வியாதி என்னை தாக்கின பொழுது, அதுல இருந்து என் ஏசப்பா அந்த வியாதிக்கு சுகத்தை கொடுத்து என்னை உயிர் பிச்சை கொடுத்து உயிர் தெழுக்க வச்சார். நல்ல கவனி. ஏன் சொல்றேன்னா, எங்க அம்மா படிக்காதவங்க தான். ஆனா எங்க அம்மாவும் சபையில் உள்ள சில சகோதரிகள் சேர்ந்து எங்க வீட்டுல வெள்ளிக்கிழமை ஆனா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. நான் ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ள ஜெபம் பண்ணி போயிடணும். இல்லைன்னா அங்க ஒரு ரகலே நடக்கும். என்னை கண்டு எல்லாரும் பயப்படுவாங்க, சத்தம் போடுவேன், ஏன் ஜெபிக்கிறீங்க, சண்டை போடுவேன். அதனால அந்த ஸ்கூல் விட்டு சாப்பிட வரதுக்குள்ள எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போயிடணும். அப்படி முழங்கால போட்டாங்க எங்க அம்மா, ஜெபித்தார்கள். 95ல் எனக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனா என் மனைவி ஒரு நல்ல ஜெபிக்கிறவா. அவங்க அப்பா ஊழியம் செய்தவர், அவங்க குடும்பமே ஊழியத்தில் இருந்தது. ஆனா எங்க குடும்பத்துல யாரும் ரட்சிக்கப்படல, யாரும் ஊழியக்காரன் கிடையாது, எதுவுமே கிடையாது, பைபிள் கூட கிடையாது எங்க வீட்டுல. அப்படிப்பட்ட ஒரு குடும்பம். தேவ பிள்ளையே கல்யாணம் ஆகி சொந்த ஊர் செங்கோட்டையில வச்சுட்டு 8 வருடம் நான் மதுரையில் OMC ஹாஸ்டல்ல தங்கி இருந்து நான் பேங்க்ல வேலை செய்து கொண்டு வந்த காலம். அந்த இயேசுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. நைட்டு வேலை, பகல்ல வேலை முடிச்சுட்டு வந்தா வந்து உடனே தூங்கிடுவேன். நைட்டு 9 மணிக்கு எழுந்து சாப்பிட்டுட்டு அப்படியே செகண்ட் ஷோ சினிமா. மதுரை பட்டணத்துல சுத்தாத தெரு கிடையாது, சுத்தாத இடம் கிடையாது. அப்படியாக நாட்களை வீணடித்து கொண்டிருந்த காலம். 2000 மார்ச்ல வேலையை பறிபோக வச்சு தூக்கி எரிஞ்சார் என் ஆண்டவர். தொழில் பண்ண, தொழில லட்சத்தை கொண்டு வந்தார், பல லட்சம் கடன். அந்த சூழ்நிலையில தான் என் இயேசுவை சந்திக்கிற பாக்கியம் கிடைத்தது. பல நெருக்கம், சொந்த ஊருக்குள்ள சொந்த வீட்டுல இருக்க முடியாத நிலைமை. எல்லாரும் வேடிக்கை பார்த்து கைதட்டி சிரிச்சாங்க. அவ்வளவுதான், லைஃப் முடிஞ்சது. பல நாட்கள் ஏன் வாழ வேண்டும், தூக்க போட்டு செத்துலாம் என்று பல நேரங்களில் போன காலங்கள் உண்டு. அந்த தருணத்தில் கூட என் ஆண்டவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? மலைக்குள்ள இழுத்து கொண்டு போவார், காட்டுக்குள்ளே கொண்டு போவார், தனிமையை உட்கார வைப்பார், கண்ணீர் வடிக்க வைப்பார், அழ வைப்பார். ஏன் என்று எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் 2002வது ஆண்டுல என் ஆண்டவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து ஜெபிக்க வைத்து ஆரம்பித்தார். கவனியம்மா, அந்த ஜெப வாழ்வு தான் இன்றைக்கு வரைக்கும் இயேசுவுக்கு எனக்குள்ள உறவை எந்த சூழ்நிலையும் பிரிக்க முடியாதபடி என் ஆண்டவர் இன்றைக்கு அதை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனாலதான் பரிசுத்த இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, நீ ஜெபிக்காவிட்டால் இந்த தேசம் சீர்கெட்டு போய்விடும், அழிந்து போய்விடும். கவனிக்கிறியா? ஏதோ கடமைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து 2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு போறதல்லமா கிறிஸ்தவ வாழ்க்கை.
நீ அப்படி வருவதும் நல்லதில்ல, வராம இருப்பது நல்லதில்ல. ஆண்டவர் அதை ஒண்ணு எதிர்பார்க்கல. நீ சர்ச்சுக்கு வர்ற எதிர்பார்க்கல. அவரோடு கூட இணைந்து ஒன்றாக இணைந்து ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். தானியேலுக்கு கையெழுத்து வச்சுட்டாங்க, தூக்கு போட கையெழுத்து வச்சாச்சு, மரணத்துக்கு கையெழுத்து வச்சாச்சு. அதை அறிந்தும் தானியேல் ஜெபம் பண்ணினார். தானியேலை சிங்கக்கவியிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார். கரலை தட்ட முடியுமா? சத்தமா தட்டுங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் கட்டப்பட்டு கிடக்குறீங்க, எழும்ப முடியல, பிள்ளையோட காரியம் நடக்கல, பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கல, படிக்க முடியல, திருமணம் நடக்கல, பல போராட்டங்கள். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? அதுக்கு உடனே பாருங்க பல பரிகாரங்களை செய்கிறோம். இல்லம்மா இல்லம்மா, கதவை பூட்டு, இந்த பிரச்சனை மாறணும்னா, இந்த பிரச்சனை விட்டு விலகணும்னா நீ முழங்கால முடக்கினால் என் கர்த்தர் வெளியரங்கமாய் உனக்கு பலனை தருவார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நாம் தேசத்துக்காக நம்முடைய திருச்சபையிலே எங்க திரள் கூட்டம் தேவையில்லைங்க. ஆண்டவருக்கு 2 பேர் போதும், 3 பேர் போதும். முழங்கால முடக்கினா போதும். அவங்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் தேசத்துல யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நடக்குது, எங்களால சொல்ல முடியும். எத்தனையோ காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி ஜெபிக்க ஜெபிக்க இன்னைக்கு தேசத்துல பல காரியங்கள் மாறிக்கொண்டிருக்கிறதம்மா. அன்பு சகோதரனே சகோதரியே, முதலாவது தானியேலுக்கு பிரச்சனை வந்தது என்று அறிந்து ஜெபம் பண்ணினா. நமக்கு பிரச்சனை வந்தா சொல்லுங்க, ஒருத்தரும் பேச மாட்டீங்கல. திருவிருந்து எடுத்துட்டு வீட்டுக்கு போகணுங்கிறத சீக்கிரம் முடிச்சிருங்க. பாயிண்டே இன்னும் முடியல, இன்னும் இருக்கு. அனிமா 3 மணி ஆகும்னு நினைக்கிறேன். 3 மணி வரைக்கும் நான் இழுத்தோம்னா அடுத்த முறை உள்ள விட்டுறாதீங்கன்னு இப்பவுமே லிஸ்ட் எழுதிடுவோம். நீ கூப்பிட்டாலும் சரி, கூப்பிடாம போனாலும் சரி. ஏன்னா எங்க அப்பா உலகம் முழுவதும் கொண்டு போயிட்டு இருக்காரு. உலகத்தை திறந்து வச்சிருக்க, எங்க போக சொல்றாரோ, எங்க கூட்டு போறாரோ போவோம். ஒரு அலையில சொல்லு, சத்தமா சொல்லு. அறிந்திருந்து ஜெபம் பண்ணினா, அதாங்க ஜெபம். தன் உயிருக்கு ஆபத்து வருதுன்னு தெரிந்து ஜெபம் பண்ணினா. நம்ம ஜெபிப்போமா? நம்ம ஜெபம் பண்ணுவோமா? உயிருக்கு ஆபத்து வருதுன்னா ஜெபம் பண்ணுவோமா? யோசிச்சு பாரு. ஆண்டவர் சொன்னார், உன் தலையில் உள்ள ஒரு முடி கூட என்ன செய்யாது, என் அனுமதி இல்லாம விழாது. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். உன் ஜீவனை தொட கர்த்தர் அனுமதி கொடுத்தாக்கித்தான். அவர் கொடுத்துருவாரு, மறந்துடாத. நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறீங்க. பிசாசுக்கு உத்தரவு கொடுக்கிறார் அவர் தான். அவர்கிட்ட கேட்டுட்டு தான் வருவான். கவனிக்கணும். நீ சரியில்லைன்னா தகப்பனாரே, சகோதரனே, சகோதரியை நல்லா அறிஞ்சிக்கோ. வாலிப வயதை நீ விரயமாக்கினால், வாலிபத்தின் நாட்களை நீ விரயமாக்கினால் ஒரு நாள் வரும், அன்றைக்கு நீ கண்ணீர் வடிப்பாய், அன்றைக்கு புலம்புவாய். கவனி, இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். என் ஆண்டோட ஏக்கத்தை நிறைவேற்ற, என் ஆண்டோட உள்ளத்தின் குமுறலை நிறைவேற்ற, வாலிப மகனே, வாலிப மகளே, ஒரே ஒரு வாழ்க்கை நீ வாழ போகிறாய். அதை இயேசுவுக்காக வாழ்வதற்காக இன்றைக்கு நீ அர்ப்பணித்தால் என் ஆண்டவர் உலகத்தை அசைக்கும்படி உன்னை கொண்டு போக காத்து கொண்டிருக்கிறார். அல்லையிலே வராத, சத்தமா சொல்லு. நான் சொல்லலாம் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். முழங்கால முடக்கு சம்பி, முழங்கால முடக்கு. ஒன்னை கொண்டு தேசத்தை அசைப்பார், ராஜாக்களை அசைப்பார் கர்த்தர். அல்லேலூயா. இரண்டாவதாக எஸ்தரின் புத்தகத்தை திருப்போம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்க கேட்போம். ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். நல்ல கவனிங்கம்மா, நான் செத்தாலும் சாகுறேன். 3 நாள் எஸ்தர் என்ன பண்ணா? என்ன பாருங்க, என்ன பண்ணா? என்னமும் பண்ணா பிரதர். ஏன் பிரதர் எங்களை உயிரை வாங்குதிய அப்படிங்களா? என்ன பண்ணா? ஒரு நேரம் சாப்பிடாம இருக்க முடியுதா? உபவாச ஜெபம். சில வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு சர்ச்சுக்கு உபவாச கூட்டம் நடத்த கூப்பிட்டார். எனக்கு நம்ப வேண்டிய ஒரு அருமையான ஊழியக்காரர். அவரை தற்சமயமா நான் பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல சந்தித்த பொழுது, எங்க சர்ச்சுக்கு வாங்க பிரதர் அப்படின்னாரு. கூப்பிட்டுட்டு அவர் அடுத்த காரியம் சொன்னார். கவனிங்கம்மா, 11 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க, 12:30க்கு முடிச்சுட்டு சாப்பாடை போட்டுருவாங்க. ஆஹா, இது நல்ல உபவாசமா இருக்குது. 11க்கு ஆரம்பிச்சு 12:30க்கு முடிச்சு சாப்பாடு போட்டுருவாங்கன்னா இந்த கூட்டத்தை நடத்த நான் செங்கோட்டையிலிருந்து போனோம். அம்மா கவனிங்க, உபவாசித்தாள் 3 நாட்கள், புசியாமலும் குடியாமலும் உபவாசம் பண்ணினாள். இன்னைக்கு உபவாசம் என்றால் நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா என்ன கவனிங்கம்மா, உபவாசித்தா சில பேருக்கு பிபி ஏறிடுது, சுகர் மேல போயிருது. வரையிலே சில பேர் பார்த்தா, என்ன உனக்கு எவ்வளவு, இப்ப எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். என்னது உனக்கு எவ்வளவு?
ஏங்க ஏங்க பேச வேற இதே இல்லையா? நிறைய பேர் பேசுறத பாரு, எப்ப பாரு உனக்கு பிபி எவ்வளவு, சுகர் எவ்வளவு, இதே பேசி 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 நிறைய பேர் வாழ்க்கையை விரயமாக்கிட்டு இருக்கான். இந்த எஸ்தர் 3 நாள் ஒரு ராஜகுமாரத்தி ராஜாத்தியா உட்கார்ந்து இருக்கிறார். ராஜாவை சந்திக்கணும்னாலே உத்தரவு கிடைக்கணும். ராஜாட்ட உத்தரவு கிடைச்சதான் போக முடியும், இல்ல தலையை வெட்டிடுவான். கவனிங்க, சில வருஷத்துக்கு முன்பதாக, சில நூற்றாண்டுக்கு முன்பதாக சைனா தேசத்துல தென்கொரியாவை சேர்ந்த வாலிபர்கள் அங்க வந்து படிக்க வந்திருந்தார்கள். காலேஜில் படிச்சு கொண்டிருந்த காலகட்டத்தில் அங்கே அருமையான இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த ஒரு ப்ரொஃபசர், அவர் அங்கே அந்த காலேஜில் வேலை செய்துட்டு இருந்தார். சீனாவுடைய சட்டம் என்னன்னா, அந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் பைபிள் கொண்டு போக கூடாது, இயேசு அறிவிக்க கூடாது. பைபிளும் இயேசு இருந்தால் தலையை வெட்டிடுவான். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் 3 வருஷம் அவர் எக்ரிமெண்ட் போட்டு அவரை அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. இவர் காலேஜில் போய் அங்கே வேலை செய்த காலம் முடிச்சுட்டு அவர் இப்போ காலேஜை விட்டு கிளம்பி அவர் சொந்த நாட்டுக்கு போக போறாரு, சீனா விட்டு போக போறாரு. இப்போ ஏர்போர்ட்ல அவரை சென்ட் ஆஃப் பண்றதுக்காக அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்தாங்க. அவரை பின்னாடி வந்து சில பேர் கண்ணீரோட வர்றாங்க, சில பேருக்கு ரொம்ப உள்ள துக்கம் தாங்க முடியல, ஐயோ அவர் போறாரே என்று சொல்லி. கவனிங்கம்மா, என்ன நடந்தது தெரியுமா? இப்போ அந்த ப்ரொபோசர் அருமையான அந்த ஏர்போர்ட் உள்ள என்ட்ராகணும், என்ட்ரி போட்டு உள்ள போகணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற கேட்டில் இந்த வாலிப தம்பிமாரெல்லாம் அவரை கையை பிடிச்சிட்டு சொன்னாங்க, சார் ஒரு நிமிஷம் நிப்பீங்களா சார்? என்ன தம்பி சொல்லுங்கப்பா. அவர் கூட வந்த சில தம்பிமார் ஒரு 10-20 பேருக்கு மேல அந்த ஏர்போர்ட்ல, கவனிமா, அந்த ஏர்போர்ட்ல அத்தனை பேரும் முழங்கால போட்டான். முழங்கால போட்டவனே இவருக்கு அதிர்ச்சி ஆயிருச்சு. இவர் சுவிசேஷம் சொல்லல, இயேசு சொல்லல, எதுவுமே சொல்லல. ஆனால் இவருடைய அந்தரங்க வாழ்க்கையில இவர் இயேசுவோடு கூட இருந்த உறவை அவங்க ஒவ்வொரு நாளும் கண்டு கொண்டபடினால் அந்த வாலிபர்கள் இவர் வாழ்க்கையை கண்டு மாற்றப்பட்டார்கள். அல்லேலூயா போடுங்க. நம்ம மாறி இருக்கிறோமா? அம்மா வயசு என்ன, 70? எத்தனை வருஷம் இந்த லெந்த் டேஸை கொண்டாடிட்டு இருக்க? 50-55 வருஷம். ஒன்னும் மாறல. கவனியம்மா, இதுல ஒரு 3 வாலிபர்கள் தென்கொரியா தேசத்தை சேர்ந்தவன். இப்ப அவனுக்குள்ள ஒரு குமுறல், ஐயோ என் நாடு அங்க வறுமையில கிடக்குது, என் நாடு அங்க பிரச்சனையில கிடக்கு. 2வது உலகத்தில் இருந்த நாள், அந்த நாட்கள் 2வது உலகத்தில் இருந்த நேரம். இந்த 3 வாலிபர்களும் தரையில உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்க. எப்படி இந்த நம்ம நாட்டுக்குள்ள இயேசு எப்படி கொண்டு போறது? தைரியமா போனா அங்கேயும் அதே பிரச்சனை. அது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு, தலையை வெட்டிடுவான். பைபிளை கொண்டு போக முடியாது. அதுல ஒருத்தர் அர்ப்பணிச்சான், நான் போறேன் முதல்ல. அவன் பைபிளை உள்ள வைத்து பேக் பண்ணி தெரியாதபடிக்கு லக்கேஜ் எடுத்துட்டு போயிட்டான். போய் இறங்குனா லக்கேஜ் எல்லாம் செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு உள்ள பார்த்தா பைபிள். அவன் தலை வெட்டப்பட்டது. நான் கதை சொல்லல, நடந்த கதை சொல்லிட்டு தலை வெட்டப்பட்டது. 2வது வாலிபன் அர்ப்பணித்தான், அவனும் போனான், அவனும் மரித்து போனான். 3வது ஒரு வாலிபன் அவன் சொன்ன, ஆண்டவரே என் நாடு இருளடைந்து கிடக்கிறது சுவாமி, என் நாட்டு மக்கள் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, என் நாட்டு மக்கள் எல்லாம் நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறாங்க, நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் அழகான ஒரு ஆலோசனை கொடுத்தார். மகனே, நீ இந்த காரியத்தை பண்ணு என்று சொல்லி, வேத புத்தகத்தை எப்படி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு சில ஆலோசனை கொடுத்து ஒவ்வொரு பேப்பராக எடுத்து அதை ஒரு கயரை போல திருத்தினான், கயராக மாற்றினான். அவன் பெட்டியை கட்டினான். இப்பொழுது புறப்பட்டு தென்கொரியாவுக்கு புறப்பட்டு போகிறான். கவனியம்மா, ஏர்போர்ட்டுக்கு போயாச்சு, செக்கிங்லாம் முடிஞ்சாச்சு, வெளியே வந்தாச்சு, வீட்டுக்கு போனார். அந்த கயரை எடுத்து பேப்பர் ஒன்றொன்றாக எடுத்து மீண்டும் அதை பைபிளாக உருவாக்கினார். கவனி, இப்ப முழங்கால முடக்கினார். ஆண்டவரே, இந்த இருள் நிறைந்த தேசம், இந்த தென்கொரியா தேசம் மாற்றப்பட வேண்டும். என் ஜனங்கள் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே, என் ஜனங்கள் நரகத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து முழங்கால நின்று கதறி 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 அழுது செபிக்க ஆரம்பித்தா. என் ஆண்டவர் அந்த வாலிபனை கொண்டு அந்த தென்கொரியா தேசத்தை மாற்ற ஆரம்பித்தா. இன்றைக்கு தென்கொரியா தேசத்துல தேவ பிள்ளையே 15 லட்சம் பேர் இருக்கிற ஒரு திருச்சபை. கவனி, 15 லட்சம் பேர் ஒரே சபையில் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம திருச்சபையில எவ்வளவு பேர் இருக்கிறோம் தேவஜனமே? பெத்து போட்டு பிள்ளைய உள்ள கொண்டு வர்ற, உன் பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுத்து மெம்பர் ஆக்கணும், உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும். இதுக்கா திருச்சபை? இதுக்கல்லமா. இந்தியா தேசத்துல ஹைதராபாத்ல 1.5 லட்சம் பேர் இருக்கிற திருச்சபையை நம்ம நாட்டுல இன்னைக்கு பரிசுத்தாவியை மாற்றி கொண்டிருக்கிற வர மாநிலத்துல. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சொல்றோம், மிஷனரிய பார், மிஷனரிய பார். மிஷனரிய பார்க்கிற நீ எப்படி இருக்கிறாய்?
சில ஊழியர்கள் இருக்காங்க, எங்க தாத்தா ஜோம் பண்ணுவார், எங்க அப்பா ஜோம் பண்ணுவார், கதை விட்டுட்டு அலைதான். எங்க அப்பா முழங்கால முடக்க, உங்க அப்பா முழங்கால முடக்கி நீ எவ்வளவு நேரம் முழங்கால் முடக்கிற? 1 மணி நேரம் கூட ஜெபம் இல்ல. அதான் சபையில சண்டை, அதான் போராட்டம். அதனாலதான் கோர்ட்ல போய் நிக்கிறாங்க, அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிறான். கவனி கவனி, என் ஆண்டவர் ஒரு நாள் வரப்போகிறது, நியாயம் தீர்க்கிற நாள் வரப்போகிறது. திருச்சபை நடத்துகிறவர்கள், ஊழியக்காரர்கள் தேசத்துல ஆண்டோடைய பாதத்துல கடந்து முழங்கால் படித்து, ஆண்டவரே என் ஜனம் அழிகிறது, என் தேசம் அழிகிறது. இன்றைக்கு தேசத்துல எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் போராட்டங்கள், தேசத்துல பல நெருக்கம் வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படணும்னா நான் முழங்கால முடக்கியே ஆக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேரும் ஆயத்தமா இருக்கிற? ஒரு வசனத்தை படிக்கலாம். லூக்கா 2:36 வசனத்தை படிங்க. லூக்கா 2:36 வேகமா திறங்கம்மா. இரவும் பகலும் உபவாசித்து அப்படி நிறுத்துங்க சிஸ்டர். என்ன பாருங்க எல்லாரும், அந்த அம்மாவுக்கு எத்தனை வயசு? எத்தனை வயசு? ஆமா, 40 வயசுல அங்க இருந்து நடக்க முடியல. வீடு பக்கத்துல அடுத்த தெருவில் இருந்தாலும் வரும்போது மூச்சு வாங்குது நிறைய பேருக்கு. 40 தான் தாண்டிடு, நடக்க முடியல, முழங்கால் வலி, முட்டு வலி. கவனிங்க, கடையனோடையில ஒரு சபை இருக்கு, இது மாதிரி பெரிய சர்ச். இந்த தூணு 4-5 பேர் கட்டி பிடிக்கலாம், அவ்வளவு பெரிய தூணு. ஒரு தூணு பாத்துக்கோங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சபைக்கு ஒரு ஜெப நடத்த போயிருக்கிறேன். கவனிங்க, முதல் செக்ஷன்ல ஒரு 50 பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுல நல்ல வயசான ஒரு பாட்டியம்மா முன்னாடி சேர் போட்டு பெரிய பைபிளை திறந்து வச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. கவனிங்க, 12:30 மணிக்கு முதல் செக்ஷன் முடிஞ்சாச்சு. முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் என்ன வரணும்? காப்பி முறுக்கு அப்படியே சுட சுட குடிச்சா தான் அடுத்து ஜெபம் பண்ண முடியும். அப்படிதானா? அப்படி கொடுத்து தான் கெடுத்து வச்சிருக்கோம். ஆமா, கூட்டமெல்லாம் சாப்பாடு போட்டு 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 நிறைய பேருக்கு நல்லா கொளுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ சில வருஷத்துக்கு முன்னாடி பாளையங்கோட்டையில் ஒரு சர்ச்சுக்கு லென்த் டேஸ் மீட்டிங் போயிருக்கேன். முதல் நாள் மீட்டிங் முடிச்ச உடனே நல்ல கமன்னு இட்லி வந்தது, சப்பாத்தி வந்தது. ஐயா என்ன சாப்பாடு போட்டா தான் தம்பி வராங்க, இல்லை வரமாட்டேங்காங்க தம்பி. சாப்பாடை போட்டு கூட்டத்தை சேர்க்க வேண்டியதா போச்சு. எங்க அப்பா ஏசுனார் சொன்னார், மத்தேயு 24 மனுஷகுமாரன் வரும்பொழுது நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமார் காலத்தில் நடக்கும். என்ன நடக்கும்? அமைதி ஆயிட்டீங்க. அதுக்குள்ள வாய கிளி போட்டானோ, சாத்தா கிளி போட்டானோ, திறந்துருமா வாய? என்ன நடக்குமா சொல்லுங்க. ஆமா, சத்தமா தான் சொல்லுங்களேன். ஏன் உள்ள போகுது? அது மூச்சு வாங்குதோ? புசிப்போம் குடிப்போம், ரெண்டும் பெருகிருச்சு இப்போ சபையில். அப்படித்தானா? எதுக்கு எடுத்தாலும் இப்போ வரும்போது நான் காரில் வரையில, இந்த பக்கத்தில் ஒரு மெயின் ரோட்ல சர்ச் இருக்கு, கொஞ்சம் தள்ளி ஒரு 10-20-30 கிலோமீட்டர் அங்கிட்டு. வெளியே வார்ப்பு போட்டு பொங்கிட்டு இருக்கான். கம்மன்னு கவனிங்கம்மா, வார்ப்பு போட்டு அங்கே சமையல் நடக்கு. ஏன்னா கூட்டம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் என்ன கொடுக்கணும்? சென்னையில சாப்பாடு போட்டு சபையை உருவாக்குன கூட்டம் நிறைய இருக்குது. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையிலே வளர்த்தவன் வயத்துல அடிக்கான். பெத்த பிள்ளைய பத்தி தாய்க்கு தான் தெரியும். ஆத்மா கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வந்தா அதுக்கு சாப்பாடை போட்டு பச புடிச்சு கூட்டிட்டு போற கூட்டம் நிறைய வந்துருச்சு. இப்படி ஓடுற கூட்டம் எங்க போய் நிக்க போகுதுன்னு அதுக்கே தெரியாம ஓடிக்கிட்டு இருக்குது. அல்லையா சொல்லு பார்க்கலாம். அப்போ ரெண்டாவது, இந்த எஸ்தர் தன் தேசத்திற்காக உபவாசித்து ஜெபம் பண்ணினாள். அதனால என்ன நடந்தது அதையும் காமிச்சிருந்தேன். எஸ்தரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வேகமா படிக்கலாம். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. வேகமா. யூதரின் பயங்கர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று எண்ணினார்களே, அந்நாளிலே தானே தன் பகைஞர்களை மேற்கொள்ளும்படி. என்ன பாருங்க, சாதாரணமா படிக்கிறீங்க. இதெல்லாம் புரிஞ்சு படிச்சிருந்தா இதுக்குள்ள எப்பவுமே அவல்லையில போட்டிருப்பீங்க சத்தமா. இல்லை, நம்மளாம் சொல்லியே பழக்கப்பட்டுட்டோம். இந்த வாத்தியார் டீச்சர் தான் சொல்லுவா, வாயை தர, வாயை கட்டு, வாயை பொத்து, கையை கட்டு. சபனிக்கு அப்படிதான் போகுது. இந்த வசனத்தை படிக்க கேட்ட வசனத்தை பார்த்தீங்க, இவ்வளவு அமைதியா இருக்கிறீங்களே, வரப்போது குமுற போற, கதற போற காலம் வரப்போகுது சீக்கிரத்துல. கவனி, என்ன நடந்தது தெரியுமா? எவன் அழிக்கணும்னு சொல்லி எழும்புனானோ
இந்த எஸ்தர் பண்ணின ஜெபம் அந்த யூதர்கள் அழிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வந்தது பாத்தியா, அந்த கூட்டத்தை யூதர்கள் மேற்கொண்டார்கள். கரங்களை தட்டுங்களேன் பார்க்கலாம், சத்தமா தட்டுங்களேன். கவனி, நிறைய கதை சொல்ல முடியல, ஏன்னா முன்னாடி சில தடை இருக்குது. அதெல்லாம் ஓப்பனா சொன்னாக்கி உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா வேற மாதிரி போயிடும். கவனி, தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் எஸ்தரை எழுப்பினார். ஒரு ஏழை பிள்ளையை எழுப்பி ராஜாத்தியா உட்கார வச்சு தேசத்துல ஜெபித்த பொழுது எல்லா ஆகாச ராஜாவுடைய காலத்துல 127 நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் யூத குலத்துல வந்து சேர்ந்தார்கள். கரங்களை தட்ட மாட்டீங்களா? சத்தமா தட்டுமா? ஆமா, நம்மளும் செய்ய மாட்டோம், செய்தவனையும் செய்ய விட மாட்டோம். ஜெபம் பண்ணுனா பிரச்சனை. ஒரு நாள் ஒரு சபையில எழுப்புதல் வந்துருச்சு. அப்பப்போ எழுப்புதல் வரும்ல, கவனிங்கம்மா. எழுப்புதல் என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாது இப்போ. ஆமா, கூட்டம் வந்துட்டா எழுப்புதல், கொட்டடிச்சுட்டா எழுப்புதல் வந்துடும். ஒரு 4-5 வாலிபர்கள் மாறிட்டாங்க. மாறின உடனே ஆவியானவர் ஊற்றப்பட்டார். உடனே அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஜெபிச்சு சபையில கூட்டம் கூடி முழுவரவர் நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பிரச்சனை வந்தாச்சு. இந்த வாலிப பசங்களை கண்ட்ரோல் பண்ணாங்க. சோமன கூடாது பாதுகா அப்படின்னு சில சபையில இருந்த பெரிய பெரிய தாத்தாமார் அப்பாமார்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டான். இவங்க அதே மாரி ஜெபம் பண்ணாங்க. கூட்டம் பெருக ஆரம்பிச்சிருச்சு. உடனே நேர தலைமை போதகருக்கு போச்சு. கவனிங்கம்மா, நேர பிஷப்புக்கு கம்ப்ளைண்ட் போயாச்சு. பிஷப்பு கூப்பிட்டு விட்டார். எல்லாரும் வாங்க, என்ன பிரச்சனை உங்க சபையில கேட்போம். எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த பையல தூங்க விட மாட்டேங்கான், இந்த பையல கத்துறான் என்று சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. உடனே அந்த பிஷப் ஐயா என்ன பண்ணார் தெரியுமா? சரி, ஏதாவது நம்ம பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு உடனே கதவை பூட்டுங்கன்ட்டார். என்ன எப்படி பாக்குறீங்க? இப்ப கதவை பூட்டுங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? கதவை பூட்டிட்டு இப்ப நம்ம நாட்டில் ஒரு சபை ஹைதராபாத்ல கதவை பூட்டி தான் ஆராதிக்காங்க. ஏன்னா 1.5 லட்சம் பேர் இருக்கிறான். நீ 9 மணிக்கு மேல வந்தா உள்ளே போக முடியாது, கதவை பூட்டிடுவான். இப்ப சபை அப்படி வந்துகிட்டு இருக்கு. கதவை பூட்டிட்டானா உள்ள போக முடியாது, அடுத்த ஆராதனை உள்ள போகலாம். இப்ப நம்ம அப்படி செஞ்சா என்ன நடக்கும்? இந்த பெரியவர்கள் தாத்தாமார் அப்பாமாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கல்ல. இப்ப பிஷப் என்ன பண்ணாரு? அந்த வாலிபர் மேல ஆக்ஷன் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கதவை போட்டுங்க, கதவை பூட்டியாச்சு. முழங்கால் போட்டாரு. நல்லா கவனிக்கணும், பிஷப்பு முழங்கால் போட்டாரு. பிஷப்பு முழங்கால் போட்டா அடுத்து போயிருக்கிறவங்க என்ன செய்யணும் சொல்லுங்க? ஆமா, சில அப்பா அம்மாரு கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா முழங்கால் போட முடியல, போட்டு பழக்கப்பட்டா தானே போடுவேன். சில தாத்தா மாதிரி அப்படியே ஆடுதாங்க. அப்படியே பார்த்தாரு பிஷப் ஐயா, கண்ணை திறந்து பார்த்தாரு. அதுல ஒரு பெரியவர், கவனிங்கம்மா, ஒரு தாத்தாவை பார்த்து தாத்தா சோமனுங்க தாத்தா அப்படின்னாரு. சோபமா சபமா சபமாண்டாரு. கையெல்லாம் ஆட ஆரம்பிச்சுட்டு பிஷப் செபிக்கு தானே சொன்னேன், அவருக்கு ஜெபிக்க தெரியல. இன்னொரு அப்பா, ஐயா நீங்க சோமனுங்க. அவரு எனக்கு 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 உள்ள போயிடுது, கொஞ்ச நேரத்தில் மூச்சே போயிரும் நினைக்கிறேன் அவருக்கு. அப்படி போயிருச்சு. கடைசியில் பிஷப் ஐயா என்ன சொன்னார் தெரியுமா? உங்களால செபிக்க முடியல, இதைத்தானே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாராம். கறந்துட்ட மாட்டோமே, நமக்கு அதெல்லாம் கறந்துட மாட்டோம், அப்படிதானே? அப்படியெல்லாம் பிஷப்பு ஊழியக்காரங்க தேசத்துல திருமண்டலத்துல சபைகள்ல நிறைய பேர் இருந்தாங்கம்மா. அப்படி ஜெபித்ததுனால எஸ்தர் காலத்துல தேசமே அசைக்கப்பட்டது. அல்லேலூயா. கடைசியாவது காரியத்தை காமிச்சு முடிக்கிறேன். லூக்கா 21 அதிகாரம் 36வது வசனத்தை படிக்க கேட்போம். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போற வேளுக்கெல்லாம் தப்பி எப்பொழுதும் என்ன பாருங்க, எப்பொழுதும். ஆமா, இப்பவுமே சில ஆள் 4ஆம் ஜாமம் போயாச்சு. கொஞ்ச நேரத்தில் மணி அடிச்சு தான் எழுப்பி விடணும். கவனிங்க, சர்ச்சு உள்ள வந்து உட்காந்து சில ஆள் 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் 4ஆம் ஜாமம்லாம் போயிருந்தாங்க. ஐயா எப்படித்தான் போறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சில ஆள் பைபிளை திறந்தாலே அப்படியே கண்ணு சொருவி இப்படிங்க. ஆனால் செல்போனை திறக்க சொல்லுங்க, 10 மணி நேரம் 15 மணி நேரம் அது அழகாக போய்கிட்டு இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கும். இங்கே உட்காந்துக்கிட்டு ஹாய் எங்கே இருக்க? இங்கே தான் இருக்கேன், பின்னாடி இருக்கேன். செல்போனில் ஹாய் போடுறது, எல்லாம் செல்போனில் விளையாடுது உட்காந்து. தப்பாஞ்சிக்காதீங்க, ஊழியக்காரனே இன்னைக்கு செல்போனை வச்சு தான் பாட்டு படிக்கான், லேப்டாப் வச்சு தான் பிரசங்கமே பண்ணதான். தப்பா பிரதர்? தப்புன்னு எடுத்துட்டா தப்பு தான். ஏன்னா அதுக்குள்ள அவ்வளோ அசுத்தம் இருக்கு, அப்படிதானே? நீ பைபிளை தூக்காம நிறைய பேர் செல்ல தூக்கிட்டு வரான். ஐபோன் பிரதர் 1.5 லட்சம் ரூபா போனு, அது 1.5 லட்சமா இருந்தாலும் உள்ள பிசாசு இருக்கான், அது தெரியுமா உனக்கு? அது பரிசுத்த செல்லுன்னா சொல்ல முடியும்? பரிசுத்த வேதாமத்தை மட்டும்தான் பரிசுத்த வேதம் சொல்ல முடியும். அல்லையில சொல்லு பார்க்கலாம். ஆகையால்
இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் நீ தப்பிக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். எதுக்கு தப்பிக்க? 21ஆம் அதிகாரத்தை வீட்டிலே படிங்க. மார்க் 13ஆம் அதிகாரத்தை வீட்டிலே படிங்க. லூக்கா மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை வீட்டிலே படிங்க. இதுல எல்லாத்திலையும் சொல்லப்பட்டதெல்லாம் இன்னைக்கு நம்ம காலத்துல நம்ம கண்ணு முன்னாடி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அல்லையிலே போட மாட்டீங்களாமா? சத்தமா போட மாட்டீங்களோ? போன வருஷம் கடைசியில இந்த எலன் மார்க்ஸ் சொல்லி ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்கிறான், கார்பரேட் பெரிய முதலாளி. அவனுடைய ராக்கெட் ஒரு 40 ராக்கெட் வானிலே எரிஞ்சிருச்சு. கவனிங்க, ஏன் எரிஞ்சதுன்னா சூரியன்ல ஒரு வெடிப்பு உண்டாகி அங்க ஒரு காந்த புயல், சூரிய புயல் ஒன்று வந்து இப்ப உருவாயிருக்குன்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருக்கிறான். இப்ப அதனால இந்த மார்ச் பிப்ரவரியில பாத்தீங்கன்னா வெயிலுடைய அகோரம் ரொம்ப கூடிருச்சு. பல நாட்டில் தீ எறித போல தீ பற்றிக்கிட்டு இருக்குது. அவருடைய ராக்கெட்டு தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு மேல. இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த வருஷம் இன்னும் வெயிலுடைய அகரம் கூட போகுது. ஏன்? ஆண்டவர் சொன்னாரு, வானத்துல அக்கினியை காண்பீர்கள், அடையாளங்களை காண்பீர்கள், இவைகள் எல்லாம் நடக்கும், இந்த அழிவு வரும். இந்த அழிவுக்கெல்லாம் நீ தப்புவிக்கப்படணும்னா நீ என்ன செய்யணும்? நீ என்ன செய்யணும்? வாய் திறக்க மாட்டேங்குது, இப்படி போகுது. சேபா அம்மா மட்டும் தான் சொல்லுது, பாக்கியத்தான் சொல்ல மாட்டோமே. நாய் பிடிக்க வண்டி வரும்போது தான் நிறைய பேர் ஜோமே பண்ணுவான். தெரியல, நாய் பிடிக்க வண்டி போன 2020 மார்ச்சில் 17ஆம் தேதி நான் துபாயில் இருக்கிறேன். 18ஆம் தேதி லாக்டவுன் ஃபர்ஸ்ட் அங்கே தான் போடுறான். சபையில் எழுத மூடுன்ட்டான், ஒரு சர்ச்சை திறக்கூடான்ட்டான். போயிட்டு ஊழியம் செய்ய முடியாமல் கடைசியில் 18ஆம் தேதி நைட்டு காலையில் அபுதாபிக்கிற ஒரு இடத்துல ஒரு சர்ச்சில் அங்கே ஒரு ஹாலில் வச்சு மீட்டிங், அதை மட்டும் முடிச்சுட்டு அன்று இரவு ஒரு செய்தி வந்தது, நாளைக்கு ஃப்ளைட்டை நிப்பாட்ட போகிறான், உடனே புறப்பட்டு போயிருங்க பிரதர், எப்போ விட போறான்னு தெரியாண்டாங்க. நைட்டா டிக்கெட்டை மாற்றி அங்கேருந்து புறப்பட்டு வந்துட்டேன். ஏர்போர்ட்டில் வந்து இறங்குத 19ஆம் தேதி இறங்குனா உட்கார வச்சு மணிக்கணக்கா அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வெளியே அனுப்பும்போது ஒரு மோமுடியை போட்டு அனுப்பி உள்ளே விட்டுட்டான். வீட்டுக்கு 2.5 மணி நேரம் பிரயாணம் பண்ணாதான் செங்கோட்டை வரல, திருவண்ணாமலை வரதுக்குள்ள தகவல் போன் வந்தாச்சு. அவன் வரதுக்குள்ள நான் வீட்டுக்கு வரதுக்குள்ள போன் பண்ணிட்டாங்க. நான் வந்து இறங்குறதுக்குள்ள எல்லா அதிகாரியும் வந்தாச்சு, வீட்டை சுத்தி நிப்பாட்டிட்டான். கவனிமா, இவர் வெளிநாட்டு போயிட்டு வந்திருக்காரு, அதனால வரையில கொரோனாவை பையில கொண்டு வந்திருக்காரு. சொந்தக்காரன் எட்டி பார்க்க மாட்டான், சொக்காரன் எட்டி பார்க்க மாட்டான். அத்தனை அதிகாரி வாசல்ல வெளியே நிற்கான். வீட்டுல பெரிய போஸ்ட் ஒட்டிட்டான். போஸ்ட் ஒட்டிட்டு டெய்லி வருவாங்க, 28 நாள் நீ வெளியே வரக்கூடாது, வெளியே வா போட்டோ எடுக்கணும் அப்படின்னா. முதல் நாள் விட்டுட்டேன். 2ஆம் நாள் கூப்பிட்டாங்க, வெளியே வா ரோட்ல வந்து போட்டோ. நிறுத்து, நான் வேடிக்கை பொருளா? வீட்டில் வெளியில என்ன ஒட்டியிருக்க? வெளியே வரக்கூடாது. இப்ப நான் வெளியே வரணும், கலெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட். எங்கனாலும் போப்பா, கலெக்டர்கிட்ட போ, மினிஸ்டர்கிட்ட போ. என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தா நீ லாக் பண்ணுவேன்னா இந்தியாவில் எத்தனை மந்திரிமார நீ லாக் பண்ணி இருக்கணும். டெல்லியில வராத, சத்தமா வராத. ஆமா, நாடு நாடா போய்கிட்டாலே எப்பவுமே லாக் பண்ணி இருக்கணும். பண்ணோமா? அவங்கள பண்ண மாட்டோம்ல, அவனுக்கு ஊசி போட மாட்டோம்ல, போடுறது போல காட்டுவோம். ஆனா உனக்கு 2 ஊசி குத்திடுவோம். பொட்டு பொட்டு பொட்டுன்னு இன்னைக்கு நிறைய போய்கிட்டு இருக்கு. எப்போ போகணும் யாருக்குமே தெரியாதம்மா, ஞாபகமா இருந்துக்கோ. கவனி, ஏன் சொல்றேன்னா வராததுக்கே வீட்டை லாக் பண்ணா 3 மாசம் கழிஞ்சது. எனக்கு, என் மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு டோட்டலா வந்துருச்சு. இப்ப விட்டு வைப்பானா? மூடையா கொண்டு வந்து தட்டிட்டான். யா பவுடரை கதவுல கம்ப கட்டிட்டான். வெளியே போக முடியாது, உள்ள வர முடியாது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஒரு நாள் காலையில போனு, நாய் பிடிக்க வேன் வரப்போது உங்களை பிடிச்சி போட்டு கொண்டு போறான். வேன் வரும்னு நாங்களும் உட்கார்ந்துருக்கோம். எனக்கு மூச்சு விட முடியல. என் மனைவி பக்கத்துல உட்கார்ந்து ஒன்னொன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பயங்கர இருமல். சாயங்காலம் 4 மணி வரைக்கும் வரல. பெட்டி ரெடியா உட்கார்ந்து இருக்கு. மாத்திரை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. மறுநாள் காலையில் ஆச்சு, பிரதர் வேன் இப்போ வந்துடும். உடனே போன் பண்ணி குறிப்பிட்ட ஒரு அதிகாரிக்கு போன் பண்ண, வாங்க, நேத்தைக்கு சொன்ன வேன் வரும்னு இன்னைக்கு வரைக்கும் வரல. எவனாவது வீட்டுக்கு வந்தியா? ஒரு மருந்து கொடுத்தியா? இருக்கானா? செத்தாங்களா? பாத்தியா? சொந்தக்காரன் கூட வரமாட்டேக்கான் வீட்டுக்குள்ள, ஒருத்தர் வரமாட்டேக்கான். நீ வாட்டு கதவை பூட்டிட்டேன்னு சொல்லி போன்ல 2 வாங்கினோடனே 10வது நிமிஷம் வீட்டுக்கு மாத்திரை தானா வந்துருச்சு. அடுத்து வேனு தானா வந்துருச்சு. நாங்க பிக்னிக் போறது மாதிரி வேன்ல ஏறனா வீட்டை சுத்தி எல்லாரும் மூக்க பொத்திக்கிட்டு நிக்கா. முந்தானே தூக்கி இப்படி பொத்திக்கிட்டு போறா ரோட்ல. வீடு பூரா பவுடரு போறாங்க.
வருவாங்களோ தெரியல. மழை தூரிச்சு கொடையை பிடிச்சிக்கிட்டு வந்து பார்க்காயா, கொடை பிடிச்சிட்டு வந்து வேடிக்கை பார்க்கான். வேடிக்கை பார்க்கணும் நம்மளால மிஞ்சுமா? போயாச்சு வேனில் போய் 2 நாள் கழிஞ்சுது, 3 நாள் கழிஞ்சு 4 நாள் கழிஞ்சு ஒரு காலேஜில் கொண்டு உட்கார வச்சா, ஒரு ரூமு கொடுத்தா, ஜாலியாக 5 நாள் அந்த ரூமில் சாப்பிட்டோம், தூங்கணும், எஞ்சிச்சு திரும்ப வீட்டுக்கு வந்தா எல்லாரும் வேடிக்கை பார்க்கலாம். என்னடா போனவங்க திரும்ப வந்துட்டாங்களே. இப்போ தான் ஒரு நியூஸ் வருது. 6வது நாள் வீட்டுக்கு போன் வந்தது. அண்ணே தோத்துறண்ணே, நல்லா இருக்கீங்களா? அண்ணே நல்லா இருக்கேன் பிரதர். நல்ல சிஸ்டர், உங்களை பற்றி ஒன்னொன்னா சொல்லுதாங்க பிரதர், தீர்க்க தரிசனமே சொல்லுதாங்க பிரதர் அப்படின்னாங்களே. ஆஹா, என்னை பற்றி தீர்க்க தரிசனமே சொல்லிட்டாங்களா? என்ன சிஸ்டர் சொன்னாங்க? உங்களுக்கு போஸ்ட் ஓட்டிட்டாங்களாம் பிரதர், தீர்க்க தரிசனம் சொன்னா. இன்னைக்கு 4 வருஷம் ஆச்சு. எங்க அப்பா இயேசுநாதர் வந்த கொரோனாவில் தூக்கி எடுத்து இன்னைக்கு இன்னும் ஓடுறா மகனே, நீ ஓடுறா, நீ ஏன் கவலைப்படுத? உன் ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது. ஒரு அல்லையில சொல்ல முடியுமா? அதுக்கு ஊழியக்காரா இருக்கான் தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு. கவனி, அவைகளுக்கெல்லாம் நீ தப்பி வைக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? பண்றியா அக்கா? பண்றியாக்கா? தங்கச்சி பண்ணுதியா? ஜபம், எக்ஸாம் பிரேயர் எங்க போட்டாலும் ஓடுத ஒரே ஆள் நம்ம தான் ஐயா. கவனி, சென்னையில போட்டாலும் பாளையங்கோட்டையில போட்டாலும் அவளும் கிறிஸ்தவன் அங்கதான் போய் கிடக்கா. பிள்ளைய பிடிச்சிட்டு போறா. ஒரு அம்மா கூட்டு வந்தா, பிரதர் என் பிள்ளைக்கு சோமனுங்க பிரதர், +2 எக்ஸாம் எழுத போற பிரதர். இந்த அம்மாவுக்கு கண்ணீர் வெடிக்க. அது இப்படி எனக்கு நிக்காது. அம்மா கண்ணீர் விட்டு அழுதா, பிள்ளை அப்படி திருதிக்கு நிக்கி. நான் ஜோம் பண்ணணுமா? +2 என்ன ஜோம் பண்ண? ஆண்டவரே வழக்கு 100 மார்க் கொடுனா ஜோம் பண்ண. நீ படிச்சா தானே மார்க் கிடைக்கும். அங்க போய் ஊழியக்காண்ட தலையை கொடுத்த உடனே அவர் ஜெபம் பண்ணினார். எனக்கு எல்லா சப்ஜெக்ட்லயும் ஆண்டவர் 100% மார்க் கொடுத்தார். போன 10,000 பேர்ல ஒருத்தனுக்கு தானே கொடுத்தாரு. என்ன இப்படி பார்க்க? 10,000 பேர் போனா ஒருத்தனுக்கு தானே கொடுத்தாரு. ஏன் எல்லாருக்கும் கொடுக்கல? நீ வீட்டில் ஒழுங்கா முழங்கால முடக்குனா உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு, உயர்த்துவதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ள தேவன். அல்லையில சொல்லு பார்க்கலாம், சத்தமா சொல்லு பார்க்கலாம். எனக்கு 2 பிள்ளைங்க காருண்யா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு காத்துட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைங்க எங்கேயும் எந்த இடத்துக்கோ ஜெபம் பண்றதுக்கு போறது கிடையாது, யார்ட்டும் போறல. எங்க வீட்டுக்குள்ள நாங்க செய்யறத எங்க பிள்ளைங்க கத்துக்கொள்ளுகிறது. அல்லையில சொல்ல முடியுமா? நம்ம என்ன செய்யறோம்? பிள்ளைய பார்த்து பைபிளை படி, அது இப்போ பைபிளை வாசின்னு வேற சொல்றது. பைபிள் வாசி, ஜெபம் பண்ணு. ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைய பஸ் வரைக்கும் ஏற்றி விடுவா. ஏற்றி விட்டுட்டு பிள்ளைய பார்த்து சொல்லுவா, அம்மா பாடத்தை என்ன செஞ்சுட்டு வா, வாசிச்சுட்டு வா. என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பாக்கிய? தப்பா சொல்லிட்டனோ? பஸ்ல ஏற்றி விடுற வரைக்கும் பிள்ளைய போய் வாசிட்டு வா, படிச்சுட்டு வா, படிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு வர. வீட்டுக்கு வந்தா பைபிளை மட்டும் என்ன செய்ய? அடா எங்க போதியா கிறிஸ்தவம்? பைபிள் வாசிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் வித்தியாசமே தெரியாத கூட்டமா போயிட்டோம் நம்ம. எங்க வாசிக்கிறதுன்னா இப்ப திறந்தா 10 அதிகாரத்தை டக்கு 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 வாசிக்கலாம். படிக்கிறதுன்னா ஒரு அதிகாரத்தை படிச்சு முடிக்கிறதுக்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஆகும். ஒரு அல்லையில சொல்ல மாட்டியா? சத்தமா சொல்லு. நம்ம அதெல்லாம் படிக்கிறது கிடையாது, வாசிப்போம், நல்லா வாசிப்போம். அதுவும் வாசிக்க சொன்னா தத்தக்க புத்தக்கன்னு இந்த சின்ன பிள்ளை மாதிரி அது ஒண்ணுமே புரியாது. கொண்டாந்து வரிசையில விட்டாச்சு, அப்படியே இங்க நின்று சொல்ல வேண்டியது இருக்கு. சொல்லி 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 அதுக்கு பேர் மனப்பாட வசனம். இங்க வந்து தெர, இதுக்கு பேர் தான் மனப்பாடமோ? அதுவும் சொல்லலன்னா அம்மாவுக்கு மூக்கு பொத்துக்கிட்டு போகுது. வீட்டில் திங்கக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் பிள்ளைய குத்து நல்லா முழங்கால போட வை, உப்பை போட்டு முழங்கால படிக்க வை. அங்க படிக்க வைக்காம இங்க வந்து உட்காந்துக்கிட்டு மனப்பாட வசனம் அது பின்னாடி நின்று போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு 1 மணி நேரத்தை வீணாக்கி இது ஒரு ஆராதனை. கவனி, ஜெபம் பண்ண உட்கார சொன்னா 5 நிமிஷம் கூட ஜெபம் பண்றது கிடையாது. நேரத்தை போக்குறதுக்கு உண்டான காரியத்தை பூரா நீ செய்யறது. ஆகையால் நீ இவைகளெல்லாம் தப்பணும்னா எங்கேயோ ஊழியக்காரன் ஜெபம் பண்ணா போதாது, நீ ஜெபம் பண்ணினால் என் ஆண்டவர் உன்னையும் குடும்பத்தையும் பாதுகாக்க வல்லமுள்ள தேவன். கரலை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஜெபம் உன் குடும்பத்தை காக்கும். ஜெபம் உன் வாலிப பிள்ளையுடைய வாழ்க்கையை காக்கும். நிறைய அம்மாமா இன்னைக்கு பிள்ளைக்காக செவிப்பதில்லை. வாலிப பிள்ளை பாரு, அது பாட்டு கழுத மாதிரி முடிய விரிச்சு போட்டுட்டு இப்படி அலையுது. சிவப்பா இருக்கு உதடு. என்னம்மா சிவப்பா இருக்கு? அது ஒன்றும் இல்லை அங்கு, அது ஒன்றும் இல்லையா. 1/2 மணி நேரம் உட்காந்து தடவுனவளுக்கு தான் தெரியும். 2 கையை பார்த்தா கையே காங்கல. உங்களை இல்லைங்க, உங்களை இல்லை. அந்த சட்டையே ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு நிற்கிது.
அது இப்போ நிறைய வாலிபுல இருக்கு. ஆம்பளை பையில போடுற ட்ரெஸ்ஸை போட அது போட்டல இது ஆம்பளை பையில பொட்ட பிள்ளையான்னு கூட தெரிய மாட்டேங்குது. நேற்றுக்கு வரையில கடையம் பக்கத்தில் ஒரு காலேஜில் 2 பசங்க 10-15 பேர் வெளியே ரோட் நிற்கான். ஒரு பேர் தலையை குனிஞ்சிக்கிட்டு இப்படி நிற்கான். என்னடா இப்படி நிற்கான்னு பார்த்தா 1.5 அடிக்கு கிடக்கு முடி, அதை அள்ளி இப்படி தடவை கட்டிக்கிட்டு நிற்கான். தப்பா நினைக்காங்க பிரதர் சிஸ்டர். பொம்பளை மாதிரி முடியை வளர்த்துக்கிட்டு தொங்க போட்டு கிடக்கான். ஆம்பளை மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இது ஆட்டிக்கிட்டாலே இது சர்ச்சுக்குள்ள வந்து சோமன்னு சொல்லி பாருங்க. எனக்கு டியூஷனுக்கு போனோம், நான் பெற வரட்டுமா அப்படின்னு ஓடிடும். ஆமா, சோமனை கூப்பிட்டா வரும், 1-2 கூட வராது. வாலிபர் கூட்டம் இருக்கு, அதனால தயவு செய்து எல்லாரும் வந்துருங்க. அங்க வாலிபர் கூட்டத்துக்கு வந்தாகித்தானே அவனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். இதான் நடக்கு நிறைய வாலிபர் கூட்டத்துல தான். அங்க ஈசாக்கு ரெபெக்காள் கவனிங்கம்மா. அவ அப்பா 4, ஈசாக்கு எத்தனை, சாலமோனுக்கு எத்தனை? நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே என் பிள்ளைக்கு சாலமோனை போல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுதேன். சாலமோனு 700 300 1000 ஒன்றை கட்டிட்டே இன்னைக்கு ஆடிக்கிட்டலே இது வீடே நரகத்தை போல மாறிடுச்சு. மாமியா வீட்டு வேலை பார்க்கா 1 வந்து 2 வந்தால் என்னத்துக்கு ஆகும்? இன்னைக்கு 2 கட்டிட்டு சில பேர் தாங்க முடியாமல் அலைதான். 2 கட்டிட்டு சபைக்குள்ளேயும் வாரான், இங்கே உட்காந்துருப்பான், தெரியாதவர் முடிச்சுட்டு இருப்பான். கவனி, இவைகளுக்கெல்லாம் நீ தப்பணும். வேடிக்கைக்கு சொல்லலை, ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி சுனாமி வந்ததுல சுனாமி வந்ததா? அது எல்லாத்தையும் பார்த்து இவங்க கிறிஸ்தவங்க இவங்கன்னா அள்ளிட்டு போச்சு, வாரிட்டு போயிடுச்சு. அப்படித்தானே? கவனிங்க, நோவா காலத்துல பேழைக்குள்ள போனதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி சலப்பொருளை வந்து என்ன செஞ்சுதா சொல்லுங்க? ஒருத்தனை வைக்கல, டோட்டலா தூத்து வாரி கொண்டு போயிடுச்சு. 92 வருஷம் ஒரு புயல் வந்தது எங்க ஊர்ல. மழை அடிவாரம், என்ன மழை பெஞ்சாலும் சரி 10 மணி நேரம் பெஞ்சா தண்ணியே நிக்காது. நாங்க பெருமையா பேசுவோம், எங்க ஊர் அப்படிம்போம். 92 அடிச்சது பாரு ஒரு அடி. மழை அடிவாரம் தான். காலையில பார்த்தா எங்க பார்த்தாலும் தீவு மாதிரி நிக்குது, தண்ணி கெட்டி கிடக்கு. கேரளாக்குள்ள போக முடியாது, ஊருக்குள்ள எங்கேயும் போக முடியாது. எங்க வீட்டு கீழே பள்ளத்துல பார்த்தா அங்க பார்த்தாலும் தண்ணி கெட்டி கிடக்கு. சில பேரு ஆத்தோரமா இருந்தவன புறம் காணல, அவ்வளவு அடிச்சு கொண்டு போயிருச்சு. அது கவனிக்கிறீங்களா? பாவநாசத்துல அடிச்சு நொறுக்கி அங்க இருக்கலாம் கொண்டு போயிருச்சு, தெரியுமா? கவனி, ஒரு பாட்டி அம்மா இந்த சுனாமி டயத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துல முட்டம் பகுதியில் காலையில அவங்க கடற்கரைக்கு தான் போவாங்க. நம்மளால வீட்டில் என்ன இருந்தாலும் அது வெஸ்டர்னா இருந்தாலும் அது காட்டுக்கு போகலைன்னா நம்ம ஆளுக்கு டேஸ்டே இருக்காது. அப்படித்தானே? வெஸ்டர்னே இருந்தாலும் சரி காத்தோட்டமா போயிட்டு வரணும். நாடே இன்னைக்கு நாரிட்டு கிடக்குது. அப்படித்தானே? டாய்லெட்டுக்கு கடன் கொடுத்து கட்டுறான கட்ட மாட்டான். இந்த பாட்டி அம்மா காலையில கடற்கரைக்கு போயிருக்கு. காலங்காத்தால போயிட்டு கடற்கரைக்கு போயிட்டு அந்த பக்கம் எல்லாம் முடிச்சுட்டு அப்படி வந்துகிட்டு, அது நடக்க முடியாம தக்கி தவறி வந்துகிட்டு இருக்கு. திடீர்னு பின்னால பயங்கர ஒரு சத்தம், அலையினுடைய பயங்கர அகோர சத்தம். பாட்டி திரும்பி பார்த்தா அடுத்த ஸ்டெப் பாட்டிக்கு வைக்க முடியாது. வயசான பாட்டி ஏசப்பா கத்துச்சு பாருங்க. வந்த அலை பாட்டி பக்கத்துல போய் அப்படி கிழிச்சிட்டு 2 கிழிச்சு பாட்டியை தொடாம சேஃபா போயிடுச்சு. கதை சொல்லலாமா? நிறைய இருக்கு, சொல்ல நேரம் இல்லை. இவைகளுக்கெல்லாம் தப்பி, இதுக்கெல்லாம் நீ தப்பிக்கணும். வரப்போற கொள்ள நோய்க்கு, வரப்போற யுத்தத்திற்கு, வரப்போற அழிவுக்கு, வரப்போற அரசாங்கத்துக்கு நீ தப்பித்து கொள்ளணும்னா நீ விழித்திருந்து ஜெபிக்கணும். அல்லையில சொல்லுங்களேன். அப்ப பாத்துக்கிடும் பிரதர். லூக்கா 18:1 என்ன சொல்லுது? என்னங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு சோர்வு தான். மணி 11 ஆயிடுச்சு, கம்யூனியன் எடுக்கணும். சோர்வு, ஜெபத்துல சோர்வு. இப்போ அதெல்லாம் பேசணும்னா நேரம் இல்லை, மணிக்கணக்காக பேசலாம். சோர்வு, ஜெபம் பண்ண சோர்வு. ஆதியில 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபித்த, 1 மணி நேரம் ஜெபித்ததெல்லாம் இன்னைக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம். சுருக்க என்னங்க? ஆமா, என்ன ஜெபம்? ஐயா வீட்டுக்கு வந்து சுருக்கமா ஒரு ஜெபம் பண்ணிருங்க. ஏசப்பா எங்களை பெருக்கமா, ஆமா பெருக்குவாரு, வாரியில் வச்சு பெருக்கி விடுவாரு. ஜெபம் எங்க போச்சு? 3 காரியத்தான் காமிச்சிருக்கேன். இந்த 3 நல்லா கவனி. 1, தானியலுக்கு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சு ஜெபம் பண்ணினா. அல்லையில சொல்லுங்க. அப்பா நீ ஜெபம் பண்ணனா பிரச்சனை உன்னை விட்டு என்ன செய்யும் சொல்லுங்க? அடுத்த தெருவை தாண்டி ஓடி போயிடும். இப்ப நீ ஜெபம் பண்றியா? இல்லையே.
பிரச்சனை வந்தா உடனே என்ன செய்வோம்? இழுத்து மூடி தூங்கிடுவோம். அப்ப பிரச்சனை தலைக்கு மேல உட்கார்ந்து ஆடும். பிசாசு நல்ல ஆட்டம் போடுவான். கவனி, ரெண்டாவது உபத்திரம் வரப்போகுது. தேசத்துல யூத குலம் அழிய போகுது. சட்டம் வருது. எல்லாம் அறிஞ்சிருந்து 3 நாள் ஜெபம் பண்ணினா எஸ்தரு இப்ப காரியம் மாறுதலாக முடிய பண்ணினார். கரலை தட்ட முடியுமா? உன் பிள்ளையுடைய காரியம் மாறுதலாக முடிய வேண்டும் என்றால், உன் குடும்ப காரியம் மாறுதலாக முடிய வேண்டும் என்று சொன்னால், அம்மா கவனி, வாலிப தம்பி, வாலிப மகளே, நீ உண்மையா ஜெபம் பண்ணினால் என் ஆண்டவர் உன்னை எங்க கொண்டு போய் உட்கார வைக்கணுமோ அந்த இடத்துல கண்டிப்பா உட்கார வைப்பார். அங்க அந்த இடத்துல உனக்கு சீட்டு இல்லைன்னாலும் சீட்டை உருவாக்கி கொண்டுட்டு போய் வைக்கிறவர் தான் என் ஆண்டவர். அல்லையா சொல்ல முடியுமா? நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணு, அதை விட்டுறாத. மூணாவது, இவைகளுக்கெல்லாம் நீ தப்பணும். 3 அதிகாரத்தை வீட்டிலே படிங்க. அந்த அதிகாரத்தை சொல்லப்பட்டதெல்லாம் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்குமா? போன இதுல அல்ல, நம்ம காலம். அம்மா 2020 ஒரு சந்ததி இந்த உலகத்தை விட்டு என்ன செஞ்சிருச்சு சொல்லுங்க? போயிட்டா போகலையா? கோடிக்கணக்கில் போயிட்டாங்க, கோடிக்கணக்கில் போய் சேர்ந்தாச்சு. இப்போ இருக்கிற சந்ததி, இந்த சந்ததி தான் முக்கியமான சந்ததி. இந்த சந்ததியின் காலத்துல தான் என் ஆண்டவர் சொன்ன அடையாளம் 100% உன் கண்ணு முன்னாடி நடக்க போது. இது உன்னையும் உன் பிள்ளையும் குடும்பத்தையும் தாக்காம இருக்கணும்னா நீ என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஒரு அல்லில போடுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஒரு சாட்சியை மட்டும் சொல்லி ஒரு நிமிஷம் பொறுத்துக்கிட்டீங்களா? தேசம் மன்னிச்சுக்கோங்க. ஒரு வாலிப தம்பி இருந்தான். ஒரு பாஸ்டருக்கு ஒரே ஒரு மகன். அவங்க அம்மா நல்லா ஜெபிக்கிற ஒரு தாயாரு. இந்த பாஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணுவாரு. மகன் ஸ்கூல் படிப்பு முடிச்சு இப்போ காலேஜுக்கு போனோன்னா அவனுக்கு நல்ல காலேஜுக்கு போகணும், நல்லா என்ஜாய் பண்ணணும் என்று அவனுக்கு விருப்பம். ஆனால் ஊழியக்கார குடும்பத்தில் அதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்லை, பணம் இல்லை. அவன் சொன்னான், என் நண்பர்கள்லாம் அந்த காலேஜில் படிக்கிறாங்க, நானும் அங்கே தான் போய் சேரணும். கஷ்டப்பட்டு அந்த அப்பா அம்மாவும் கொண்டு போய் அந்த காலேஜில் சேர்த்துட்டாங்க. காலேஜில் சேர்த்துட்டு மகனுக்கு நிறைய ஆலோசனை சொன்னாங்க. தாயின் போதகத்தை நீ என்ன செய்யாத. நிறைய பேர் தள்ளிட்டு தான் உட்கார்ந்துருக்கா. நிறைய தள்ளுது, இப்பவுமே தள்ளிக்கிட்டு இருக்கு தாயின் போதகத்தை. அம்மா ஆலோசனை கொடுத்துட்டு, தம்பி பைபிள் படி ஜெபம் பண்ணுப்பான்னு கற்றுக் கொடுத்து சொல்லிட்டு வந்துட்டாங்க. 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு. மகன் தகவல் வந்துகிட்டு இருந்தது, உறவு இருந்துகிட்டு இருந்தது. 6 மாதம் 8 மாதம் ஆச்சு, உறவு கட்டாச்சு. அம்மாட்ட அப்பாட்ட பேசுற உறவு கட்டாச்சு. அப்பா அம்மாவுக்கு துடிக்குது உள்ளம். கவனி, இப்ப என்ன நடந்ததுன்னா, இவன் ஜெபமும் பண்ணல, பைபிளும் படிக்கல, இயேசு விட்டு தூரம் போக ஆரம்பித்தான். என்ன தூரம் போனா? காலேஜ் நண்பர்களோட சேர்ந்து கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சான், தண்ணி அடிக்க ஆரம்பிச்சான். கவனிமா, எல்லா கெட்ட பழக்கமும் கற்றுக்கொண்டான். தாய் கேட்ட பொழுது துடித்து போனாள். ஒரு நாள் அவனை பார்க்கிறதுக்கு போனான். அவன் அம்மா சொல்றதை கேட்கவே இல்லை. அவன் காதை மூடிக்கொண்டவனாக இருந்தான். அம்மா சொல்லி சொல்லி பார்த்துட்டு, உன்னை காலேஜ் ஹாஸ்டல் விட்டு வீட்டுக்கு கூட்டு போறோம்னாங்க. வரவே முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி அவன் ரொம்ப வலுக்கட்டாயமாக சொன்ன பொழுது அம்மா சரி என்று சொல்லிவிட்டு வந்தார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ ஹாஸ்டல்ல இருப்ப, இயேசு விட்டு நீ தூரம் போனாலோ, உன் நண்பர்கள் மூலமா நீ பாவ பழக்கத்துக்கு போனாலோ, என் ஜெபத்தை விட்டு உன்னால தூரம் போக முடியாது. ஒரு அல்லையில சொல்ல முடியுமா? என் ஜெபத்தை விட்டு உன்னால தூரம் போக முடியாதம்மா. எங்க அம்மா கண்ணீர் வடித்தார்கள். 14வது வயசுல ஆஸ்மா வியாதியில சாக கிடந்தனா, மூச்சு விட முடியாம படுக்கையில கிடக்கிறேன், மூச்சு போய் கொண்டிருக்கிறது. காலையில போனா, ஹாஸ்பிட்டல் போனா இவ்வளவு பெரிய ஊசியை குத்தி விட்டுருவாங்க அந்த காலத்துல. அந்த வலி, மூச்சு விட முடியாம தேங்கி இருப்பேன். எங்க அம்மா முழங்கால போட்டு என் படுக்க பக்கத்துல உட்கார்ந்து அழுவாங்க, அழுது கொண்டே ஜோபித்து கொண்டிருந்தார்கள். 95ல கல்யாணம் ஆச்சு. என்னால என் மனைவிக்கு சந்தோஷமே கிடையாதுங்க. அவ்வளவு ஓத்திரப்படுத்துறவன், அவ்வளவு வேதனைப்படுத்துகிறவன். வேலை செய்ததுனால, அங்க பேங்க்ல இருந்ததுனால அங்க இருந்துட்டு என் மனைவியை ஊர்ல வச்சிருந்தேன். ஒரு பக்கம் என் மனைவி முழங்கால முடக்க ஆரம்பிச்சா, கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சா. ஒரு பக்கம் தாயினுடைய கண்ணீர், இன்னொரு பக்கம் மனைவியுடைய கண்ணீர். ஜெபிக்க 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 ஆண்டவர் ஒன்றா தூக்கி எரிய ஆரம்பித்தார். அப்படியே தூண்டிய போட்டு அப்படி அந்தரத்துல தொங்க விடுவது தொங்க விட்டாருங்க. அதனாலதான் இன்னைக்கு முன்னாடி ஊழியக்காரனா கொண்டாந்து எங்க அப்பா நிப்பாட்டி வச்சிருக்கிறாருமா. ஒரு கண்ணீரின் ஜெபம் 2 பேருடைய கண்ணீரின் ஜெபம் மாத்தும் என்று சொன்னா, அந்த தாய் சொன்னாங்க, என் ஜெபத்தை விட்டு உன்னால தூரம் போக முடியாது மகனே சொல்லி 10வது நாள்
மரணப்படுக்கை. அவருடைய நண்பர்கள்லாம் தூக்கி கொண்டு வந்து வீட்டில் கொண்டாந்து போட்டுட்டு போயிட்டாங்க. எந்த நண்பராவது அப்பா நண்பா உன் கூட நானும் மறிக்கிறேன், உன் கூட வருவேன்னு எவனாவது வருவானா? சொல்லுங்க, வருவானா? ஒருவேளை வர மாட்டான். சேர்ந்து உன்ட துட்டு இருந்தா உன்னை கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் வருவான். மறிக்கும் போது உன் கூட வர ஆயத்தை எத்தனை பேர் இருக்கா? இல்ல 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 இல்ல. இப்ப அப்பாவும் அம்மாவும் கண்ணீரோடு நின்னாங்கம்மா. இவன் மரணத்துக்கு போராடிட்டு கிடக்கிறான். ஒரு நாள் காலை வேளையில், அதிகாலை வேளையில ஒரு 3 மணி இருக்கும். அந்த 3 மணிக்கு அந்த அம்மாவும் அப்பாவும் அவனுடைய கால் பகுதியில் நின்று, அம்மா தலைப்பகுதியில் நின்று இயேசு நோக்கி பார்த்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அம்மா ஜெபிக்க 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 காலையில் 2, 3, 4 மணி ஆகாத பொழுது அந்த மரணத்தில் கிடந்த வாலிபன் கண் திறந்தான். கண் திறந்து பார்த்தா அவங்க அப்பா இவன் கால் பகுதியில் முழங்கால் போட்டிருக்காரு. இவன் முழிச்சு பார்த்தா இயேசு தத்ரூபமா பக்கத்தில் நிக்கிறத கண்டாமா. அன்றைக்கு இயேசுவை சந்தித்தா அந்த வாலிபன் இயேசுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடினால் அவன் மரணப்படுக்கையை மாற்றினார். அவனை ஊழியக்காரனாக மாற்றி என் ஆண்டவர் தேசங்களை அசைக்க பண்ணினார். அல்லேலூயா சொல்ல முடியுமா? தேவப்பிள்ளையே, நீ 70 வயசு 80 வயசு 90 வயசு வாழ்ந்தாலும் இந்த பூமியில ஒரே ஒரு வாழ்க்கை வாழ போற. அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆமே ஆமே. இந்த வரக்கூடிய அழிவுக்கு நம்ம நாட்டை நம்ம மக்களை காக்கணும்னா நம்ம முழங்காலு முடங்கித்தான் ஆகணும். அல்லேலூயா சொல்ல முடியுமா? ஒரு சாரியத்தை சொல்ல விரும்புகிறார், ஆனா இது ஒரு காரியம் தடையா இருக்கிறபடினாலே அதை ஒருவேளை நான் நைட்டு இந்த காரியத்தை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நீ அதை செஞ்சீங்கன்னா இந்த 2024வது வருஷம் கவனி, நம்ம நாட்டில் நம்ம மக்கள், நாம் தேசம், திருச்சபை சமாதானத்தோடு இருக்க முடியும். கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். ஜெபத்தின் மேன்மையை குறித்து நம்ம பார்த்தோம். என் வீடு எல்லா ஜனத்துக்கு ஜெப வீடாக இருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாகிட்டீங்களே என்றார். ஜெபிக்க வேண்டிய இடத்துல, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் அம்மா கண்ணை மூடுமா, தயசு கண்ணை மூடு. வாலிப பிள்ளை, ஒரு நிமிஷம் இன்னைக்கு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்போமா? ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்றோன்னே இன்னைக்கு நிறைய பேர் தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? அப்படி அல்ல, அப்படி அல்ல. கருவுல நீ வர்றதுக்கு முன்னாடியே உன்னை குறித்து பரலோகம் எல்லாத்தையும் குறிச்சு வச்சுட்டுமா தம்பி, உன்னை குறித்து பரலோகம் குறிச்சு வச்சுட்டுப்பா. எத்தனை மக்கள் உன் கண்ணு முன்னாடி செத்துக்கிட்டு இருக்காங்க. வாலிப பிள்ளை, உன் கண்ணு முன்னாடி எத்தனை வாலிப பிள்ளை அழிஞ்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா? எத்தனை பேர் நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்க தெரியுமா? அம்மா, இந்த தானியேலு ஒருவேளை சிங்க கபி தான் அவனுக்கு இப்போ சிங்கத்துல போட போறாங்க, அவனுக்கு சாவு வரப்போதுமா. அறிஞ்சிருந்தும் அவன் பண்ண ஜெபத்தை விடலம்மா. அவன் பண்ண ஜெபத்தை விடல. அவன் 3 நேரமும் ஜெபம் பண்ணினா, ஜெபம் பண்ணினா, ஜெபம் பண்ணினா. என் ஆண்டவர் சிங்க கபிக்குள்ள இறங்கி வந்தா, சிங்கத்துக்குள்ள இறங்கி வந்தா. தானியேலை சிங்க சேதப்படுத்தாபடி காத்து கொண்டா. அதே ஆண்டவர் இன்று வாழ்க்கையில இறங்கி வருவா. உன் பிள்ளையோட வாழ்க்கையில இறங்கி வருவா. சகோதரா, உன் வாழ்க்கையில இறங்கி வருவா. ஒரு ஜெப நேரடிக்கு மாறணும், ஒரு ஜெப வாழ்வு மாறணும். ஒரு எஸ்தர் ஜெபம் பண்ணினார், காரியம் மாறுதலாக முடிய பண்ணினார் ஆண்டவர். அந்த இஸ்ரவேல் மக்கள் யூத ஜனத்துக்கு விரோதமா எழும்பின கூட்டத்தை யூதர்களே எழும்பி அழித்து போட்டார்கள். அம்மா, இனி வரப்போற ஆபத்துக்கு, வரப்போற அழிவுக்கு நீ தப்பிக்கணும்னா உன் ஜெப நேரம் மாறணும், ஒரு ஜெப வாழ்வு மாறணும். கண்ணை திறந்து பார்க்காத. இப்போ ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப அபிஷேகம் உங்க மேல இறங்க போகுது, உங்க மேல இறங்க போகுது. அந்த எரேமியா சொன்னா, ஆண்டவரே என் கண்ணீர் தண்ணீராகட்டும் சாமி, என் தலை தண்ணீராகட்டும் அப்பா, என் கண்கள் குளமாகட்டும் அப்பா, என் கண்கள் குளமாகட்டும் அப்பா. ஆமே. ஆண்டவர்கிட்ட இப்போ ஒப்புக்கொண்டு மகளே, ஒப்புக்கொண்டு மகனே, ஒரு நல்ல நேரத்தில் வந்திருக்கிறா. இப்போ ஆண்டவர் இறங்கி இந்த இடத்துல பரிசுத்தாவே இறங்கி வந்திருக்கிறா. இப்ப சில முத்துக்களை எழுப்ப போகிறா, சில வாலிபர்களை எழுப்ப போகிறா. இந்த திருச்சபைக்குள்ள இருந்து தேசங்களை அசைக்கும்படியா, ராஜாக்களை அசைக்கும்படியா இங்கிருந்து உன்னை வெளியே கொண்டு வர போகிறா. இப்போ ஒரு ஜெப மகிமை, ஒரு ஜெப மகிமை இந்த ஆலயத்தை நிரப்ப போகிறது. ஒன்னு நிரப்ப போது விட்டுக்கொண்டு வேடிக்கை பார்க்காத. அப்படி ஒரு அடி வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு கையளவு மேகம் எழும்புவது போல ஒரு மகிமை எழும்புகிறது மகளே, ஒரு மகிமை எழும்புகிறது. இப்ப விட்டுக்கொண்டு ஒரு கண்ணீரின் அபிஷேகம், ஒரு யுத்த அபிஷேகம், ஒரு ஜெப ஆவி இப்ப உனக்குள்ள இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது.
எஸ் அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு ஜெப மகிமை இப்ப இந்த ஆலயத்தை மூடிக்கொண்டிருக்கிறது. மகளே உன் மேல இறங்குகிறது, தாயாரே உன் மேல இறங்குது. விட்டுக்கொடு விட்டுக்கொடு, உன்னால அடக்க முடியாது, உன்னால அடக்க முடியாது. எஸ் விட்டுக்கொடு இப்பொழுது. ஆமென் ஆமென். கரலை தட்டி ஆமென் ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது நிரப்புகிறபடினா, இப்பொழுது நிரப்புகிறபடினா ஒரு தானியேலை போல, ஒரு எஸ்தரை போல ஆமென் இப்பொழுது ஆவியானவரை உருவாக்கும்படியா உன்னை வெளியே கொண்டு வர போகிறார். ராஜாக்களை அசைக்கும்படியா, ராஜாக்களை கலக்கும்படியா இங்கிருந்து தானியேல்கள் எழும்ப போறாங்க. இங்கிருந்து தானியேல்கள் எழும்ப போறாங்க. வரக்கூடிய எழுப்புதலின் நாட்கள், வருகை நாட்களுக்கு இந்த திருச்சபைக்குள் இருந்து ஒரு கூட்டம் எழும்ப போகிறது. அது சிறகடித்து பறக்க போகிறது, அது சிறகடித்து பறக்க போகிறது. உலகம் முழுவதும் போற, உலகம் முழுவதும் போற தம்பி ஒன்னத்தான் சொல்லுகிறா, ஒன்னத்தான் சொல்லுகிறா. உன் ஏக்கத்தை அறிந்த ஆண்டவர் ஆமே அவருடைய ஏக்கத்தை இப்ப உனக்குள்ளே வைக்கிறா, உனக்குள்ளே வைக்கிறா. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் இப்பொழுது. ஆமே விடாத விடாத. இன்னும் ஒரு நிமிடம், இன்னும் ஒரு நிமிடம். ஒரு ஜெப மகிமை இறங்குகிறது இறங்குகிறது. ஆமே அவர்கள் கூடி ஜெபித்தார்கள். அந்த இடம் அசைந்தது, அந்த இடம் அசைந்தது. அப்போஸ்தலர் 4:31 சொல்கிறது, அவர்கள் கூடி ஜெபித்த இடம் அசைந்தது. இந்த திருச்சபையில, இந்த பட்டணத்துல, இந்த அருமையான ஊர்ல இப்ப ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை போடுகிறா, ஒரு அக்கினியை போடுகிறா, ஒரு அக்கினியை போடுகிறா. ஒரு ஜானாச போல, ஒரு ஜான் வெஸ்லிய போல கர்த்தர் இந்த தேசத்துல ஆண்டவர் எழுப்புற காலம் வந்து விட்டது, எழுப்புற காலம் வந்து விட்டது. உன்னை எழுப்ப போகிறா. உன் படிப்பு அல்ல, உன் வசதி அல்ல, உன் அழகு அல்ல. என் ஆண்டவர் 127 நாட்டு ஆளுகை செய்ய ஒரு எஸ்தரை எழுப்பினா. மகளே மகளே, தாயாரே உன் கண்ணீர் வீண் போகாதம்மா, தாயாரே உன் கண்ணீர் வீண் போகாது. உன் வீட்டுக்குள்ள இப்போ ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. 127 நாட்டு அசைத்த எஸ்தர், 127 நாட்டு ராஜாத்தியாக உயர்த்தின எஸ்தர் உன் வீட்டுக்குள்ள எழும்புகிறா, உன் திருச்சபைக்குள்ள எழும்புகிறா. மகளே உன் திருச்சபைக்குள்ள என் ஆண்டவர் இறங்கி வந்து விட்டா, என் ஆண்டவர் இறங்கி வந்து விட்டா. இனி ஜெபிக்காம இருக்க முடியாது, இனி ஜெபம் பண்ணாம உன்னால வாழ முடியாது. திருச்சபையே ஜெபம் 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 ஜெப தரிசனம் உன் மேல ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. விடாத விடாத விடாத. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் சகோதரா, பெற்றுக்கொள் தம்பி, பெற்றுக்கொள் வாலிப மகனே, பெற்றுக்கொள். இது என்ன, இது என்ன, எல்லாமே வித்தியாசமா இருக்குதுன்னு சொல்லி தகப்பனாரு நீங்க ஏன் வேடிக்கை பார்க்கறீங்க, நீங்க ஏன் வேடிக்கை பார்க்கறீங்க? இதை விட மேலானதை பார்க்க போறீங்க, இதை விட மேலானதை பார்க்க போறீங்க. ஆமே ராஜாக்களுடைய முழங்கால்கள் முடங்க போகிறது, ராஜாக்கள் தேடி வரப்போகிறார்கள். தேசத்துல என்ன நடக்க போகிறது சொல்லுங்க, சொல்லுங்க. உன்னை கேட்க வருவார்கள், உன்னிடத்திலே வருவார்கள், திருச்சபைக்கு வருவார்கள். முழங்கால்கள் முடங்க போகிறது. இந்த தேசம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகும்படியா, கர்த்தருடைய வருகையில முன்னிற்கும்படியா இந்த தேசத்துல என் ஆண்டவருக்கு தேவை. ஒரு எரேமியா தேவை, ஒரு நெகேமியா தேவை. என் ஆண்டவருக்கு தேவை. இப்போ எழும்பு நெகேமியாவே, எழும்பு நெகேமியாவே, எழும்பு எரேமியா எழும்பு. உன் கண்கள் குளமாகிறது, உன் கண்கள் குளமாகிறது அம்மா, குளமாகிறது. என் தலை தண்ணீரு, என் கண்கள் குளமுமானால் நலமாயிருக்குமே, நலமாயிருக்குமே, நலமாயிருக்குமே. அப்பா 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 நான் இருக்க சாமி. சொல்வியா மகளே, சொல்வியா மகளே, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். நீ ஒப்பு கொடுத்தண்ணா, நான் இருக்கிறேன், நீ ஒப்பு கொடுத்தண்ணா. ஒரு பில்லிக்கிராம கொண்டு உலகத்தை அசைத்த ஆண்டவர் இந்த திருச்சபைக்குள்ள அப்படிப்பட்ட ஆட்களை எழுப்பி கொண்டு போய் அசைக்க போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியார் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த திருச்சபையில் உம்முடைய நாம இன்னும் மகிமைப்படும்படியாய் பெரிய காரியம் செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.